இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழி நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவத்தால் அன்றாடம் வாழ்வியல் பொழுதை நிறைக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 407வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அனலில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த அனலில் தொகுப்பின் முதல் நிகழ்வாக இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை கௌரவிக்கும் விதமாக பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புகழ் மாலை சூட்ட நம்மிடையே இணைந்திருக்கின்றார் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள். ஒரு எழுத்தாளராக, கவிஞராக நம்மிடையே சொர்க்கத்தில் சில காலங்கள், காணத்துவையல் ஆகிய படைப்புகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கொடுத்தவர் தற்பொழுது தமிழ் அருட்பா என்ற ஒரு அற்புதமான நூலினை தமிழ் அறிஞர்களை கொண்டாடும் விதமாக எழுதி வருகின்றார். அந்த தமிழ் அருட்பா தொகுப்பின் அடுத்த நிகழ்வாகிய இன்று பாவேந்தர் பாரதிதாசன் குறித்த புகழ் மாலையை கவி மாலையாக நம்மிடையே சூட்ட இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் அவர்கள். நிறைய தமிழ் இலக்கிய செழுமையை தமிழ் நிறைத்து கொண்டு வரும் அன்பு சகோதரர் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் நாம் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பாவேந்தர் பாரதிதாசன் புகழ் மாலை வாயிலாக இன்று சிறப்பிப்போம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக நம்மிடையே இணைந்து கொண்ட கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், நிகழ்வில் இணைந்து இன்றைய நாளை இன்னும் அழகூட்டுவோம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை கொண்டாடுவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப ஒரு நாளாக எனக்கு தனிப்பட்ட ஒரு வேலை இருப்பதாலும் என்னுடைய அடுத்த எதிர்காலத்திற்காக ஒரு சில முன்னெடுப்பில் இருப்பதாலும் என்னால் சரிவர அந்த தளத்திலே பங்கேற்க இயலவில்லை. அது மிகுந்த வருத்தமாகவும் இருந்தது. இன்று அந்த வருத்தத்தை பூர்த்தி செய்யும் அளவில் அன்பு சகோதரர் ஆரோக்கிய பொருட்டு அவர்கள் பாவேந்தர் புகழை இன்று அவர் பிறந்த நாளில் பாவேந்தர் புகழ் பாட என்னை அழைத்ததற்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் சொந்தங்களுக்கும் எனது நன்றிகள். இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினம். முதலில் அவரை பற்றிய அந்த கவிதையை நான் வாசித்துவிட்டு இந்த உரைக்குள் செல்லலாம். பாவேந்தன் முறுக்கு மீசை முண்டாசு கண்டெடுத்த கட்டை மீசை கண்ணாடி, முன்னை பிறந்த அன்னை தமிழும் பிள்ளையாவாள் அவன் முன்னாடி, தமிழை அமுதென சுவைத்து மகிழ்ந்தான், தரணியில் தமிழ் போல் தனித்தன்மையுடன் திகழ்ந்தான், கற்றலின் சிறப்பை புதுவை கல்லூரி உணர்ந்து கற்பிக்க திறந்தது கல்லூரி கதவு, போதிக்கும் போதோ 16 வயது, அழகின் சிரிப்பால் இயற்கையை துதித்தான், குடும்ப விளக்காய் பெண்மையை மதித்தான், பொது உடைமை பொங்கும் எதிர்பாராத முத்தம், பெண்ணின் பெருமிதம் பேசும் கண்ணகி புரட்சி காப்பியம், பெண்ணியம் பொது உடைமை பகுத்தறிவு என கவிதையில் எங்கும் கருத்துச் செறிவு, பாமர மொழி கொண்டு பாக்கள் பொழிந்த பாவேந்தன் என புகழ் கொண்டாடினான் வெண்தாடி வேந்தன், எத்தனை எத்தனை நூலெடுத்து நாளும் நெய்தான் தமிழ் தொண்டு,
தவறென்றால் தாக்கும் அவன் எழுத்து, தமிழுக்கும் தொண்டாற்றினான் தனிப்பாதை வகுத்து. அந்நிய கலப்பு தமிழுக்கு இழுக்கு, அதை தூக்கிச் சுமப்பது தமிழர்க்கு அழுக்கு. தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பு என்பது அவன் உரைத்த வழக்கு. புனைப்பெயரில் மட்டும் அவன் கிறுக்கன், புத்தியிலோ அவன் ஞானச் செருக்கன். கண்டெழுதும் கிண்டல்காரன், அவனை கற்றால் நீயும் தீரன். வாழ்வில் செம்மையை தருவது தமிழே என அவன் வரிகொண்டு வாழ்த்து பாடுது வங்கக் கடலே. கனகசபை இலக்குமி இந்த ரத்தினம், அவன் படைப்போ இரவா இன்பக் களஞ்சியம். தமிழ் கொண்டு போற்றுவோம் அனுதினமும், பாவேந்தர் புகழ் பாரினில் நிலைக்கும் எத்தினமும். இது அவரை பற்றிய புகழ் மாலை. அடுத்ததாக அவரை பற்றிய ஒரு சில தகவல்களை சொல்லிக் கொள்கிறேன். முதலில் அவரை பற்றிய சிறு குறிப்பு. இவர் பிறந்த ஊர் புதுவை, எல்லாருக்கும் தெரியும். பெற்றோர்கள் கனகசபை இலக்குமி அம்மையார். இவருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்புலிச்சாமி அவர்களுடைய அந்த ஆரம்ப கல்வியை அவர்கிட்ட பயில்கிறாரு. தமிழ் மகாவித்வான் பெரியசாமி அவர்களிடம் தமிழை கற்றுக்கொள்கிறார். இவருடைய கற்பிக்கும் திறன் இளம் வயதிலே அதாவது இளம் வயதிலே அவருக்கான ஆர்வம் அதிகமா இருக்குது. அதனால 10 வயதிலே அவருக்கு கவிதை எழுதும் ஆற்றல் கூட இயல்பாகவே விடுகிறது. அப்போ அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர் அவருடைய வீட்டில் ஒரு திருமண விழா நடக்குது. அப்போ பாவேந்தர் பாரதிதாசன், அப்போ கனக சுப்புரத்தினம் சின்ன பையலா இருக்கிறாரு. அவங்க அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார், திருமண நிகழ்வுல. அப்போது அந்த திருமண நிகழ்வுல வந்திருக்கும்போது அந்த வேணு நாயக்கர் தான் அவருடைய ஆசிரியர். அவர் கூப்பிட்டு ஒரு பாடல் பாடு அப்படின்றாரு அந்த திருமண விழாவில். அப்போ இவர் ஒரு பாடல் பாடுறாரு. எந்த பாடல் பாடணும் அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு சொல்லப்படலை. அப்போ ஒரு பாட்டு பாடும்போது பாரதியாரோட பாடல் பாடுறார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறென்ன கொண்டு செய்ய அப்படிங்கிறத அந்த பாடல் பாடுறாரு. இதை இந்த பாடல் பாடிக்கொண்டு இருக்கும் போதே ஒருத்தர் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மற்றவரும் இவரை பார்க்காம அவரே பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்க நடக்க இவருக்கு என்னன்னா, பாடல் எதுவும் தவறா இல்லைன்னா ஏன் நம்மளே அந்த இவர் பார்க்குற ஒருத்தர் இவரே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஒரு மனசுக்குள்ள இருக்கு. அப்போ வேணு நாயக்கர் இந்த பாடலை முடிச்சது வேணு நாயக்கர் கூப்பிடுறாரு. கனக சுப்புரத்தினம், நீ நல்லா பாடின, இது யார் பாட்டு அப்படின்னதான் அவரு, நான் பாரதியார் பாட்டை பாடினேன் அப்படின்னு. பாரதியார் நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறியா அப்படின்னு இருக்கிறாரு. இல்லை, நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு. உடனே அவர் வேணு நாயக்கர் பாரதியார் எடுத்துட்டு அறிமுகப்படுத்துறாரு. அந்த நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த அவர் வேற யாரும் இல்லை, அவர் பாரதியார் தான். அப்போ அவர் சொல்றாரு, பாரதியார் அப்போதான் பழக்கம். அப்போ பாரதியார் அவரை வாழ்த்திட்டு சொல்றாரு, அருமையா என்னுடைய பாடலை இந்த அளவுக்கு இருக்கிறது இப்பதான் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவரை வாழ்த்திட்டு போறாரு. அது முதற்கொண்டு பாரதியார் மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு வந்தது. ஏற்கனவே அவர் பாடல் வரிகளை கேட்டு படித்து இருந்த அவருக்கு முதல் முறையாக பாரதியாரோட அந்த தரிசனம் கிடைத்ததுல இருந்து அவர் பாரதியின் சிஷியனாகவே மாறிவிடுகிறார். அன்று முதல் கொண்டு அவருடைய பெயரை பாரதிதாசன் என்றும் மாற்றி விடுகிறார். அதே போல இவர் தன்னுடைய இளங்கலையை 2 வருடங்களுக்கு முன்னதாகவே முடித்து 16 வயதிலேயே பட்டம் பெறுகிறார். அந்த 16 வயதிலேயே இவர் கல்வி கற்றுள்ள அந்த திறனை பார்த்து அதே புதுவை கல்லூரியை இவரை பேராசிரியராக நியமிக்கிறது. அந்த அளவுக்கு மிக சிறிய வயதிலே அவர் பேராசிரியராக ஆகின்ற அளவுக்கு அவருடைய கல்வி ஞானமும் இருந்திருக்கு. அந்த தருணத்தில் தான் இவர் ஒரு பாடல் கவிதை ஒன்று எழுதுகிறார். எங்கெங்கும் காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடா என்று பெண்மையை போற்றி ஒரு பாடலை எழுதி அதை பாரதியாருக்கு அனுப்புகிறார். அப்போ பாரதியார் அந்த பாடலை படிச்சுட்டு அவர் தன்னுடைய இதழில் முதலையாக பாரதிதாசனுடைய அந்த பாடலை பிரசுரம் செய்கிறார். அந்த பாடல் எழுதும்போது அது கீழே என்ன போட்டிருக்காருன்னா, கவிதா மண்டலத்தை சார்ந்த புதுவை கனக சுப்புரத்தினம் அப்படின்னு போட்டு அந்த பாடலுக்கு தலைப்பு அந்த கீழே எழுதி அவர் பிரசுரம் பண்றாரு. அந்த அளவுக்கு
அந்த கவிதை இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை குறிப்பிட்டு அதை அனுப்புறாரு. அப்பொழுதுதான் வந்து அவர் ஒரு சொல்றாரு, கனக சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த கவிதையும் போட்டு அனுப்புறாரு. இப்படிதான் வந்து பாரதியாருக்கும் அவருக்குமான அந்த ஆரம்ப கால இணக்கம் இருந்திருக்கு. அதன் பின் வந்து புதுவை வந்து எப்போதுமே வந்து என்னன்னா, இங்க அந்த அப்போ வந்து புதுவை பிரெஞ்சு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நம்ம இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த அனைத்து மாகாணமும் வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ இந்தியாவில் வந்து அந்த சுதந்திர வேட்கையும் அந்த விடுதலை போரும் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற காலத்தில் அங்கு பல பேர் வந்து தீவிரவாதியாக இருந்தார்கள். அந்த தீவிரவாதிகள் எல்லாமே தஞ்சம் புகுகின்ற ஒரு இடமாக புதுவை இருந்தது. அப்ப அந்த புதுவையிலே வந்து அரவிந்தர், அப்புறம் நீலகண்ட பிரம்மச்சாரி, வ.வை.சி. ஐயர், பாரதியார் போன்றவர்கள்லாம் அந்த புதுவையில் தான் அடைக்கலமாக இருக்கிறார். ஆனால் அந்த அடைக்கலம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து அவர்களை பாதுகாப்போட வைத்திருந்தார். ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து அவருக்கான ஒரு 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 சூழல் வரும். அதாவது ஏதாவது அவர் கைது பண்ண வேண்டிய சூழல் அந்த மாதிரி வரும்போது இவர் வந்து அதுக்கு தகவல் கொடுக்கிறது, இவருடைய கண்காணிப்பில் அவரை வைத்துக் கொண்டிருந்தார். இன்னொன்று என்னன்னா, பின்னாடி வந்து அந்த ஆஸ்துறை வழக்கிலே வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஸ்துறையை சுட்டுக் கொள்ளும் போது அதிலே வந்து பல பேருக்கு வந்து வழக்கில் பெயர் இருந்தது. அதுல ஒருத்தர் வந்து மாடசாமி அப்படிங்கிறவர். அவர் வந்து இந்த தீவிரவாத இயக்கத்திலே அவர் ஒரு இளைஞனாக இருந்தார். அப்பொழுது அவர் மீதும் வழக்கு தொடுத்தது. அவரும் வந்து புதுவை வந்திருந்தார். அவன் புதுவையை நோக்கி அவரை கைது செய்வதற்கு காவல்துறை வந்தபோது அங்கே இருந்து அவரை காப்பாற்றி நடுக்கடல் வரைக்கும் அவரை கொண்டு போய் அந்த கட்டுமரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே இருந்து அவரை வந்து வேறு நாட்டுக்கு அனுப்பி வைத்ததும் பாவேந்தர் பாரதிதாசன் தான். அதுபோக பாரதியார் வந்து தமிழ்நாட்டுக்கு செல்லும் போதெல்லாம் அவருக்கான உளவு பார்த்து அவரை அனுப்புகின்ற ஒரு முக்கிய பணியை செய்ததும் பாவேந்தர் பாரதிதாசன் தான். இப்படி அந்த விடுதலை போராட்டமாகட்டும், அவர்களுக்கு வந்து அந்த சேவை செய்வதாகட்டும், எல்லாத்துலையுமே வந்து ஒரு சிறந்த பங்காற்றியவர் வந்து பாரதிதாசன். அப்படி ஒரு முறை இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு இன்னல் நேர்கிறது. என்னன்னா, பாரதிதாசன் வந்து அங்கே புயல் அடிக்கின்ற பொழுது பாரதிதாசனை அந்த புயல் தூக்கி கொண்டு போய் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போட்டு விட்டதாக சொல்வார்கள். அப்ப அந்த நேரத்தில் வந்து பாரதிதாசனை எங்கேயும் காணல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. ஆனாலும் அந்த புயலையும் மீறி 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்த அவர் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். இதை வந்து பாரதியார் வந்து சுவைபட எழுதியிருக்கிறார். அதாவது காற்றும் கனக சுப்புரத்தினமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பாரதியார் வந்து கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மன திட்பம் வந்து உடையவர் வந்து நம்ம பாரதிதாசன். இதை வந்து அரவிந்தர் வந்து அடிக்கடி அந்த கட்டுரை கேட்டு மகிழ்வாராம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு காற்று அடித்து போனாலும் ஒரு இயற்கையை வென்ற ஒரு மாவீரனாகத்தான் நம்ம பாவேந்தர் பாரதிதாசனை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மன திட்பம் இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் உடல் வலிமையும் வந்து பார்த்தீங்கன்னா உடலையும் வந்து பேணி பாதுகாப்பிலும் வல்லவராக இருந்தார். அதனாலதான் அவர் சிலம்பம், குஸ்தி, குத்துச்சண்டை போன்ற போர்க்கலைகளும் அவர் கற்றுக்கொண்டார். அதோடு மட்டும் இல்லாம அவருடைய அந்த மொழி பற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் வந்து மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ அணில் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு அகரவரிசை பாடநூலில் வந்து இந்த மாதிரி அகரவரிசை வச்சு சொல்லும்போது அவர் வந்து என்னன்னா அதை வந்து மாற்றி காமிக்கிறாரு. அதான் அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அகரவரிசையும் வந்து அவர் பாடநூலில் வந்து திருத்துறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு மொழியிலே வந்து தொழிலாளர் சட்டம் அதை வந்து புதுவையிலே வந்து அதை கொண்டு வருவதற்காக அதை தமிழ்படுத்துகின்ற வேலையும் அன்றைய காலகட்டத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் தான் செஞ்சார். இப்படி அவருடைய விடுதலை வேட்கையாகட்டும், பாரதியாரோட இணக்கமாகட்டும், இப்படி தொடர்ந்து அவர் ஒரு நல்ல ஒரு சேவையை செய்து கொண்டு வருகின்றார். இந்த நேரத்தில் தான் வந்து அவருடைய பேராசிரியர் பணியும் வந்து சிறந்து விளங்குகிறது. அவருடைய படித்த மாணவர்கள் பலர் வந்து பிற்காலத்தில் பெரிய கவிஞர்களாகவும் ஆகியிருக்காங்க.
அவரை வந்து தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் என்று சொல்லுவாங்க. இந்த ரசூல் ஹம்சதேவ் யாருன்னா ரஷ்ய நாட்டு கவிஞர். அவர் வந்து என்ன சொல்றாரு, நாளை என் தாய்மொழி இறக்குமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்ற பெரிய கூற்றுக்கு சொந்தக்காரர் தான் ரசூல் ஹம்சதேவ். அந்த அளவுக்கு மொழிப்பற்று உடைய, தமிழ்நாட்டில் மொழிப்பற்று உடையவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து அவரை வந்து தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் என்றும் சொல்லுவாங்க. மேலும் இவருடைய அரசியல் பயணமும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து அவர் விடுதலை போரிலே வந்து மறைமுகமாக பங்கு பெற்றாலும் அரசியலில் வந்து அவர் பெரிய தாக்கத்தையும் உண்டு பண்ணார். ஏன்னா பிற்காலத்தில் வந்து அரசியலில் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து மக்கள் மனதில் எளிதில் போய் சேர்ந்துடும். ஏன்னா அவர் வந்து பாமர மொழியிலே வந்து பாடல்களை எழுதினார். அதனால் பாரதியாருக்கு பின்பு பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் வந்தது. ஏன்னா இன்னொன்று என்ன சொல்லணும்னா, பாரதியாரின் இறப்புக்கு பின்பு அவருடைய புலமை பாரதிதாசனின் பேனா மைக்குள் புலம்பெயர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாரதிதாசனோட எழுத்து வரியும் சரி, அவருடைய எழுத்து நடை, அந்த சந்தம் எல்லாமே வந்து பாரதியாரை ஒத்திருக்கும். அதனாலதான் வந்து ஒரு குருவை மிஞ்சிய சிஷ்யன் கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு முறை வந்து பாரதியாருக்கும் பிரெஞ்சு வந்து புலமை பெற்றவர்களுக்கும் பெரிய வாக்குவாதம் நடைபெறுகிறது. அப்போது வந்து பாரதியார் என்ன சொல்றாரு, தமிழ் மொழிதான் இனிது அப்படின்னு சொல்லி பல உதாரணங்களை எடுத்து வைக்கிறார்கள். அவர் தற்கால இலக்கியத்தில் வந்து பாரதியார் மிகப்பெரிய ஆளுமை பெற்றவர் தான். அதே போல பிரெஞ்சுக்காரர்களும் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இவரோட வாக்குவாதத்திற்கு சரியான ஒரு சான்று கிடைக்கல. அப்போது வந்து பாரதியார் மனமொடிந்து வந்து விட்டார். அப்போ பாரதிதாசன் வந்து இவருடைய தொய்வான முகத்தை பார்த்து கேட்கிறார், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன வாக்குவாதம், அதுல வந்து நம் தமிழ் மொழிக்காக பேசுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சான்று கிடைக்கல அப்படின்றது. உடனே வந்து என்ன மாதிரியான அந்த வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் கேட்டு அறிகிறார். அப்போ வாங்க நம்ம மறுபடியும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அனைத்து சான்றுகளும் பாரதிதாசன் எடுத்து முன்வைத்தார். இதுதான் பாரதி பார்த்து வியந்து நிற்கிறார் பாரதிதாசன். இந்த பாரதியாருடைய அந்த புலமை வேறு, ஆனால் அவருடைய அந்த தமிழ் இலக்கண அறிவு, அந்த இலக்கிய அறிவு என்பது பாரதியாரோட பாரதிதாசனுக்கு சிறந்து விளங்கியதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். அப்பொழுது வந்து அந்த பிரெஞ்சுக்காரர்கள், அந்த பிரெஞ்சிலே புலமை பெற்றவர்கள் யாரும் இதற்கு மறுத்து பேச முடியல. ஏன்னா இவர் முன்வைத்தது எல்லாமே சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் வந்து நம்ம எடுத்து முன் வச்சுட்டோம்னா யாருமே வந்து தமிழை விட உயர்ந்த மொழி மற்ற இலக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான ஒரு உயிர்ப்புள்ள இலக்கியம் வந்து சங்க இலக்கியம். அதுல இருந்துதான் அவர் வந்து இந்த ஒரு ஒரே இரவில் தமிழ் இயக்கம் அப்படிங்கின்ற ஒரு நூலை எழுதுறார். ஒரே இரவுல கிட்டத்தட்ட 24 பாடல்கள் கொண்ட அந்த நூலை வந்து அவர் எழுதுறார். ஏன்னா தமிழ் வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு முக்கியத்துவம், அதை எப்படி நம்ம அது தாழும் போதெல்லாம் நம்ம எப்படி அதை தாங்கி பிடிக்க வேண்டும் என்பது அந்த நூலில் முழுவதும் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரே நாளில் எழுதிய அந்த நூல் 45 பக்கங்களை கொண்டது. தமிழ் இயக்கம் என்ற நூல் என்ற அந்த நூல் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம தமிழை பற்றி பிறருக்கு வாதாடுவதற்கு அந்த நூல் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பாரதியாரோட ஒரு குருவை விஞ்சிய சிஷ்யனாக பாரதிதாசன் இருந்தார். அதே போல குருவுக்கு செய்கின்ற கைமாறும் அதுதான். ஏன்னா ஒரு குரு வந்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு செய்கின்ற கைமாறு வந்து அவர் வழியில் நடப்பதை விட அவரை போல நாம் சிறந்தவராக இருந்தால் அதுவே ஒரு குருவுக்கு செய்கின்ற ஒரு கைமாறு அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து பாரதிதாசன் அவர்களையும் அதன்படி நடந்து கொண்டார். அதன் பின் பாரதிதாசனுக்கு பின்பு அவருடைய வாரிசுகள், அதாவது அவருடைய கவிதை அந்த ஏற்றும் வாரிசுகள், அந்த புலவர் வரிசை என்பது இன்றளவும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாணிதாசன், முதல் மாணவராக வாணிதாசன், முடியரசன், சுப்பரத்தினதாசன், அதாவது இவருடைய பெயரை வைத்துக்கொண்ட ராஜகோபாலன் என்கின்ற சுரதா அவர்கள் தான் சுப்பரத்தினதாசன். பெருஞ்சித்திரனார், பின்னாடி தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு சிந்தனையை பரப்பிய தமிழ் தேசிய தந்தை என்று அழைக்கப்படுகிற பெருஞ்சித்திரனார். அப்புறம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மு. மேத்தா
போன்றவர்கள்லாம் வந்து இவருடைய வரிசையில் வந்தவர்கள் தான். இதுல வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வந்து பாரதிதாசன் என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய வலது கை அப்படின்னு சொல்லுவார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் பாரதிதாசன் பாடல்களும் ஒரே மாதிரியான தாக்கத்தை மக்கள் மனதிலே ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, ரெண்டு பேருமே வந்து பாமர மொழியிலே வந்து பாடல்களை இயற்றுவார்கள். அதனால்தான் பட்டுக்கோட்டை வாழ்ந்த காலம் வெறும் 29 ஆண்டுகள் தான். ஆனா அவர் பாடல்கள் இன்றளவும், அது திரைப்பட பாடல்களாக இருந்தாலும் அவர் எழுதிய பாடல்களாக இருந்தாலும், ஒரு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒவ்வொரு வரிகளுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய வரிகளாக இருக்கும். காரணம் பாரதிதாசனின் அந்த தாக்கம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் இருந்தது. இப்படி வந்து அவருடைய சிஷ்யர்கள் ஒரு வரிசையும் உண்டு. அவர்களும் வந்து பாரதிதாசனை நிகரான ஒரு கவிஞர்களாக தமிழ்நாட்டினை வளம் வந்தார்கள். இன்றளவும் அந்த பாரதிதாசனின் தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. அதே போல திரைப்படத்துறையிலும் இவருடைய முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். திரைப்படத்துறையில் பங்கு வகித்தது பல வசனங்கள் எழுதுறது, திரைக்கதை எழுதுறது போன்ற முக்கியமான படங்களுக்கு எழுதுவதுங்கிற அந்த பணியும் இவருக்கு வந்திருந்தது. அதே போல பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக எழுத வேண்டும் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை எடுக்க நினைத்தார். அதில் பாரதியாராக தானே நடிக்க வேண்டும் என்ற விருப்பமும் அவருக்கு இருந்தது. ஆனால் பொருளாதார சிக்கல் காரணமாக அந்த முயற்சி பாதியிலே கைவிடப்பட்டது. நாம் பாரதியாராக நடித்திருந்தால் இன்று பாரதிதாசன் முகம்தான் நம்மளுக்கு வந்து பாரதியாரா தெரிஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கல என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு வந்து அவர் நடிப்பு கலை, நாடக கலை எல்லாத்துலயும் அவரும் திறன் பெற்று விளங்கியவராக இருந்தார். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாரதியாருடைய அந்த பாரதிங்கிற உருவம், நாம் நினைக்கின்ற அந்த உருவம் வந்து யாருக்காக அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது என்றால் பாரதிதாசனுக்காக தான். ஒரு முறை பாரதியார் வந்து தீவிர அந்த சூளை நோய் தாக்கி தீவிரமான நிலையில் இருக்கும் பொழுது பாரதிதாசன் வந்து கடிதம் எழுதுறாரு. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதனால கடிதம் எழுத வேண்டாம், எனக்கு உங்களுடைய புகைப்படத்தை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாரதியார் வந்து ரொம்ப மெலிந்த தேகமாக விட்டார். அதுவும் போக வந்து யானை வேற தாக்கியிருந்தது, சூளை நோய் வேற அவருக்கு உபாதையாக இருந்துச்சு. இந்த மாதிரியான நேரத்தில் அவருடைய இறுதிக்கட்ட காலமாக அது இருந்த பொழுது பாரதிதாசனுக்காக அன்றைய தினம் தன்னை மெருகேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கோட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு தலைப்பாய்ப்பாங்க மறுபடியும் அந்த கம்பீரமான தோற்றத்தை கொண்டு வந்திருந்தார். எனக்கு கிட்டத்தட்ட 45 கிலோ தான் அவர் இருந்தார். அந்த மெலிந்து போய் இருக்கும்போது பாரதியார் வந்து வெறும் 45 கிலோ தான். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த தோட்டத்தை கொண்டு வருவதற்காக பாரதிதாசனுக்காக போயிட்டு புகைப்படம் எடுத்து அந்த பாரதியார் என்று நாம் இன்று காமிக்கின்ற அந்த புகைப்படத்தை எடுத்து பாரதிதாசனுக்கு அனுப்பியிருந்தார். அதுதான் நம்ம இன்றளவும் வந்து பாரதியாருக்கான ஒரு புகைப்படமாக வைத்து அவரை போற்றுகின்றோம். அந்த அளவுக்கு இவர்கள் இருவருக்குமான இணக்கம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதே போல இவருடைய பாடல் வரிகளும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது ஒரு சில பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், எல்லோருக்கும் தெரிந்தது. இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர் அப்படிங்கிற அந்த பாடல் வரியாகட்டும், இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று உலகோரை எழுப்ப செய்கின்ற அந்த வரியாகட்டும், புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிலும் வேரோடு சாய்ப்போம் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து பாரதியாரோட தாக்கம் இருக்கும். கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகள், ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். இது வந்து இயற்கையை வந்து பாரதியாரும் சரி பாரதிதாசனும் சரி இயற்கையை அவர் அளவுக்கு கொண்டாடியவர்களும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாடலும் ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கின்ற அத்தனை உயிர் பொருளையும் உயிரற்ற பொருளையும் தனது சொந்தமாக பாவித்து பாடியவர்கள் இரண்டு புலவர்களும், அது பாரதிதாசனும் பாரதியாரும். அப்ப இந்த வரிகள் வந்து அந்த இயற்கையை போற்றுகின்ற அந்த வரிகள் பாரதியார் வரி போலவே இருக்கும். அதே போல பாப்பா பாட்டு, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை, இதுவும் வந்து பாரதியாருடைய தாக்கம் இருக்கும். எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா, இது வந்து அந்த பெண்மையை போற்றுகின்ற அந்த வரியும் பாரதியாரோட வரி மாதிரி இருக்கும். நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் தமிழ் மீதில் அப்படிங்கின்ற ஒரு வரி. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும்,
அப்படிங்கிறது. அதாவது அன்ன சாஸ்திரம் 1000 வைப்பதை விட ஆலயங்கள் 10,000 கட்டுவதை விட அன்னையாம் ஒரு புண்ணியம் ஆங்கோரி ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படிங்கிறது பாரதியாரோட கூற்று. ஆனால் அதுக்கு நிகரான ஒரு கூற்று தான், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் அப்படிங்கிற அந்த கூற்றை பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் சரிப்படாது அப்படிங்கிறது அவருடைய சபிக்கின்ற வார்த்தை. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரோட ஒரு தாக்கத்தோட இருக்கும். இனிமை தமிழ் மொழி எமது இன்ப தரும்படி வாய்த்த நல் அமுது அப்படிங்கிற அந்த வரிகளும் பாரதியாரோட தாக்கத்தோட இருக்கும். இப்படி எண்ணற்ற வரிகளை வந்து பாரதியாருடைய தாக்கத்தோடு அவர் எழுதியிருக்கிறார். அந்த சந்தங்கள் அனைத்துமே சந்தமும் கூட பாரதியாரோட தாக்கத்தோடு இருக்கும். இப்படிப்பட்ட பல வரிகளை அவருக்கு நம்ம பாரதியாரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட அந்த புலமையினாலும் தன்னை சார்ந்த அந்த சமூகத்தின் ஒரு நிலையினாலும் பிற்காலத்தில் அவர் பல கருத்துக்களை, பொது உடைமை கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள், அப்புறம் வந்து அந்நிய கலப்பு போன்ற பலவற்றை அவர் தன்னுடைய பாடல்களையும் வைத்தார். அதனால்தான் வந்து தந்தை பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் வந்து பாரதிதாசன் அப்படின்ட்டு. அது போக வந்து பெரியாருக்கான அந்த பகுத்தறிவு கொள்கைகள், அதே போக வந்து அந்த பெண்ணியம், பொது உடைமை கருத்துக்கள் எல்லாம் மக்களை போய் சேர்வதற்கு இவருடைய கவிதை வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதனால்தான் அண்ணா வந்து அவரை புரட்சி கவிஞர் என்று 1946 அவர் புரட்சி கவிஞர்ங்கிற பட்டம் அப்பொழுதுதான் அண்ணா அவர்கள் கொடுக்கிறார். இப்படி வந்து அவர் எல்லாருடைய ஒரு பயணிக்கின்ற ஒரு ஆளாக இருந்தார். அது மட்டும் இல்ல, அவர் வந்து நாத்திகமான ஒரு பகுத்தறிவு கருத்தை வளர்த்தாலும் கூட அவருக்கு கிட்ட வந்து ஒரு சில புதிய கவிஞர்கள் வந்து எனக்கு வந்து கவிதைக்கு செய்யுள் ஏற்ற கட்டுத்தாருங்கள் என்று கேட்கும்போது அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, நீங்க செய்யுள் தமிழை நன்றாக எழுத வேண்டும் என்றால் பாசுரங்களை படித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பிச்சு. அதாவது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆழ்வார் பாசுரங்கள் படிப்பதற்கும் தமிழை கற்றுக்கொள்வதற்கும் என்ன இருக்கு? அது வந்து ஒரு பக்தி இலக்கியமாச்சு, உங்களுக்கும் அந்த பக்தி இலக்கியம் சம்பந்தம் இல்லையா, இதையே வந்து சொல்றீங்க அப்படிங்கிற போது இலக்கியத்தை வந்து இலக்கியமாக பார்க்க வேண்டும், அதனுடைய புலமையை பார்க்கணும். அதனாலதான் வந்து கம்பராமாயணத்தை வந்து நம்ம இன்னும் போற்று காரணம் கம்பரின் அந்த புலமை தான். அதில் உள்ள புராணம் கிடையாது, அந்த புலமையை தான் நம்ம போற்றி கொண்டாடிட்டு வரோம். அப்போ வந்து இலக்கியம் பார்த்தோன்னா அந்த சந்த நயங்கள், அந்த தமிழ் மொழி அவங்க பயன்படுத்திய விதம், அதெல்லாம் கற்றுக்கொண்டால்தான் ஒரு கவிஞராக ஆக முடியும் அப்படிங்கிறது அவர் வந்து சொல்றாரு. நீங்க வந்து என்னதான் வந்து பகுத்தறிவு சிந்தனை எல்லாமே இருந்தாலும் மற்றவர்களுடைய திறமையை அவர் வழியில் நின்று நாம் வந்து போற்ற வேண்டும். அதனால நீங்க வந்துட்டு அந்த ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்களை படித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பிச்சு வச்சார். அப்போ அவருடைய கொள்கை வேறு, ஆனால் வந்து அந்த இலக்கியம் அதெல்லாம் சார்ந்த போது எல்லோருடைய இலக்கியத்தையும் அவர் கொண்டாடி வருகின்றார். அதே போல ஜியு போப் அவர்களையும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜியு போப்போட தமிழ் தொண்டு அதை பற்றி அவர் வந்து ஜியு போப்புக்கே வந்து ஒரு வாழ்த்து பாடலும் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு 2 வரிகள் என்னன்னா, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோ ஓர் தும்பி. அவர் வந்து ஒரு பூக்காடு, நான் அதுல தேனை பருகின்ற ஒரு தும்பி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போப்போட அந்த தமிழ் தொண்டு இருந்திருக்கு. அதோட நிறுத்தவில்லை. அதான் நம்ம சொல்றோமே, அந்த உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற வாசகம், அது வந்து அவர் ஏதோ நமக்காக சொன்ன அந்த கூற்று இல்லை, அது போப் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாரு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த ஒரு தமிழ் மேதை தான் ஜியு போப் அவர்கள். அவர்களையும் வந்து அவர் வந்து போற்றி பாடுறார். உலகத்துக்கும் ஜியு போப் வந்து இங்கே பிற நாட்டிலிருந்து வந்து தமிழ் தொண்டாற்றியவர். ஆனாலும் அவரை வந்து தமிழருக்கு நிகராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னால் அவருடைய தூய தமிழ் பற்று. அவர் வந்த நோக்கத்தை விட தமிழை உயர்த்தி பிடித்தார். அதனால்தான் தமிழ் எங்கும் தலைத்து செழித்தது. எல்லா நாட்டுக்கும் அவருடைய மொழிபெயர்ப்பு, வீரமாமுனிவர், ஜியு போப் போன்றவர்களுடைய அந்த மொழிபெயர்ப்பு தான் எல்லா நாடுகளுக்கும் தமிழை கொண்டு போய் சேர்த்தது. அதற்கு நன்றி கடனாக அவர் இந்த வாழ்த்து பாடலையும் அவர் பாடுறார். இப்படி அவர் எல்லோரையும் போற்றுகின்ற ஒரு திறமை இருந்தால் எல்லோரையும் போற்றுவார், தவறு என்றால் தாக்கி எழுதுவார். அது வந்து அந்த திறமையான ஆட்கள் கூட தவறு செய்தால் கூட பல பேர்களை அவர் தாக்கி எழுதிய கவிதை வரிகளும் இருக்கிறது. இப்படி வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எல்லோருக்குமான ஒரு கவியாகவும்
பொது உடைமை கவியாகவும் இருந்தார். அதனாலதான் அவர் வந்து பொது உடைமை கருத்துக்களும் அவருக்கு அதிகமாக வந்தது. அதே போல வந்து புதுமை பித்தன் அவர்கள் அன்றைய கவிஞர்கள் ஒரு சில பேரை தாக்குகின்ற ஒரு இதுதான் அந்த சிறுகதை எழுத்தாளர். சிறுகதை மன்னன் என்று போட்டப்படுகிற புதுமை பித்தன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பாரதிதாசனை அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்பிய பேரறிஞர் பாரதிதாசன் அப்படிங்கிறார். அந்த புதுமை பித்தன் வந்து பாரதிதாசனை அந்த அளவுக்கு போட்டுறாரு. இப்படி வந்து பாரதிதாசனுடைய அந்த பெருமைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் அவரை வந்து பொதுவாக வைத்து போற்றி புகழ்ந்தவர்கள் தான் என்பது தெரியும். எல்லா ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கொள்கை முரண்பாடு உள்ளவர் கூட பாரதிதாசனை போற்றி பாருகின்ற அளவுக்கு பாரதிதாசன் இருந்தார். அதே போல இவரின் முக்கியமான நூல்கள் என்னன்னா, அழகின் சிரிப்பு. இது வந்து இயற்கையை முழுதும் போற்றி புகழக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். அழகின் சிரிப்புங்கிறது. குடும்ப விளக்கு. பெண்களுக்கு ஏன் கல்வி வேண்டும், கல்வி கற்ற பெண் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தினா எப்படி இருக்கும், கல்வி கற்காத பெண் ஒரு குடும்பத்தை நடத்தினா எப்படி இருக்கும். நம்ம வந்து கல்வியை வந்து ஒரு தொழிலாக மட்டும் பார்க்காம, இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது தொழில் நோக்கு அடிப்படையில் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் கல்வி ஏன் பெண்ணுக்கு வேண்டும் என்பது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் குடும்பத்தை நடத்துவதற்கு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. அதுவும் போக வந்து தன் மக்களை வளர்ப்பதற்கு, மற்றவர்களை பேணி பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தில் பெண்மை தான் முக்கியம். ஏன்னா மற்றவர்களை நம்ம குடும்பத்துல வந்து வீட்டை நாம் வெளியில வந்து என்னதான் ஆண் நிர்வகித்தாலும் வீட்டை நிர்வகிக்கின்ற அந்த ஒரு செயலை செய்கின்றது வந்து பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்கள் கல்வி கற்றிருந்தால்தான் அந்த வீடும் நாடும் செழிக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அதனாலதான் அந்த குடும்ப விளக்கங்களை வந்து பெண்களின் சிறப்பை வந்து அவர் வைக்கிறாரு. அதே மாதிரி இருண்ட வீடு என்பது அதுக்கு அப்படி நேர் எதிர்மாறா அவர் எழுதுறாரு. கல்லாத பெண்களின் அவல நிலையை வந்து இருண்ட வீடு அப்படிங்கின்ற அந்த நூலிலே அவர் எழுதுறாரு. அப்புறம் வந்து அவருடைய எதிர்பாராத முத்தம், இது வந்து முழுக்க பொது உடைமை கருத்துக்களை பற்றிய அந்த புத்தகம் சொல்கிறது. அப்புறம் தமிழ் இயக்கம், ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரே இரவில் இயற்றியது தமிழ் இயக்கம் என்ற நூல். அதே போல வந்து கண்ணகி புரட்சி காவியம், மணிமேகலை வெண்பா, இசையமுது, பிசிராந்தையர் என்ற நாடகம். பிசிராந்தையர் என்ற நாடகம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். பிசிராந்தையர் என்பது 1967 நினைக்கிறேன். அப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்றது வந்து பிசிராந்தையர் என்கின்ற நூல். ஆனால் அன்றைய அந்த விருது வாங்கும்போது பாரதிதாசன் அவர்கள் இறந்து விட்டார் என்பது அதுக்கு அப்புறம் கிடைத்த விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. அப்புறம் சேரதாண்டவம், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு, முல்லைக்காடு, கலைக்கூத்தியின் காதல், புரட்சி கவி என்பதும் அவருடைய ஒரு நூல் தான். அது பில்கணியம் என்கின்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது. அந்த புரட்சி கவிங்கிற அந்த நூலும் வந்து மக்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு நூல். இப்படி அவருடைய பல படைப்புகள் தமிழுக்கு அவர் தொண்டாகவும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த தொண்டாகவும் இருந்தது. அதோடு மட்டும் இல்லாம அவரோட புனைப்பெயர்களும் பல கவிதைகள் அதெல்லாம் சின்ன வயசுல எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. அதுல அந்த புனைப்பெயர்கள் தான் கண்டு எழுதுவான், கிறுக்கன், கிண்டல்காரன் அப்படிங்கிற புனைப்பெயர்களையும் அவர் வந்து கவிதை எழுதியிருக்கிறார். இதோடு மட்டும் இல்லாம அவருக்கு பல சிறப்பு பெயர்களையும் வந்து நம்மளுடைய தலைவர்கள் அவருக்கு வச்சிருக்காங்க. அது அந்த புரட்சி கவிஞர் என்று பெயர் வைத்தது வந்து அண்ணா, பாவேந்தர் என்று பெயர் வைத்தது வந்து பெரியார், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழரின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, இயற்கை கவிஞர், புதுவை கவிஞர், புரட்சி கவி என்று அவருடைய அந்த பட்டங்களின் பட்டியலும் நீண்டு கொண்டே இருக்கிறது. இவராக தமிழுக்கு பல தொண்டு செய்த அந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை நாம் இன்றைய நாளும் போற்றி புகழ வேண்டும். இன்று அவருடைய பிறந்த தினம். இதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு நன்றி. மேலும் அந்த புகழ் மாலையை மறுபடி ஒரு தடவை வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். முறுக்கு மீசை முண்டாசு கண்டெடுத்த கட்டை மீசை கண்ணாடி, முன்னை பிறந்த அன்னை தமிழும் பிள்ளையாவாள் அவன் முன்னாடி, தமிழை அமுதன சுவைத்து மகிழ்ந்தான், தரணியில் தமிழ் போல் தனி தன்மையுடன் திகழ்ந்தான், கற்றலின் சிறப்பை புதுவை கல்லூரி உணர்ந்து கற்பிக்க திறந்தது கல்லூரி கதவு, போதிக்கும் போதோ 16 வயது.
அழகின் சிரிப்பால் இயற்கையை துதித்தான். குடும்ப விளக்காய் பெண்மையை மதித்தான். பொது உடைமை பொங்கும் எதிர்பாராத முத்தம், பெண்ணின் பெருமை பேசும் கண்ணகி புரட்சி காப்பியம். பெண்ணியம் பொது உடைமை பகுத்தறிவு எனக் கவிதையில் எங்கும் கருத்துச் செறிவு. பாமர மொழிகொண்டு பாக்கள் பொழிந்த பாவேந்தன் எனப் புகழ் கொண்டாடினான் வெண்தாடி வேந்தன். எத்தனை எத்தனை நூலெடுத்து நாளும் நெய்தான் தமிழ்த் தொண்டு, தவறென்றால் தாக்கும் அவன் எழுத்து, தமிழுக்குத் தொண்டாற்றினான் தனிப்பாதை வகுத்து. அந்நிய கலப்பு தமிழுக்கு அழுக்கு, அதைத் தூக்கிச் சுமப்பது தமிழர்க்கு இழுக்கு. தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பு என்பது அவன் உரைத்த வழக்கு. புனைப்பெயரில் மட்டும் அவன் கிறுக்கன், புத்தியில் அவனோ ஞானச் செருக்கன். கண்டெழுதும் கிண்டல்காரன், அவனைக் கற்றால் நீயும் தீரன். வாழ்வில் செம்மையைத் தருபவள் தமிழே என்ன, அவன் வரிகொண்டு வாழ்த்துப் பாடுது வங்கக் கடலே. கனகசபை லக்குமி ஈந்த ரத்தினம், அவர் படைப்போ இரவா இன்பக் களஞ்சியம். தமிழ் கொண்டு போற்றுவோம் அனுதினம், பாவேந்தர் புகழ் பாரினில் நிலைக்கும் எத்தினமும். வாழ்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் புகழ். நன்றி. மிகவும் சிறப்பான ஒரு புகழ் மாலையை பாவேந்தர் பிறந்த நாள் அன்று சூட்டியதற்காக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். தங்களது தமிழ் அருட்பா நூல் வாயிலாக தமிழ் அறிஞர்களுக்கு தாங்கள் சூட்டி வரும் புகழ் மாலை என்பது தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகத்துவமிக்க அன்பு பரிசாக பார்க்கின்றோம். உங்களது சீரிய தமிழார்ந்த பணிகள் இன்னும் இன்னும் சிறகடித்து வானோக்கி பறந்திட தங்களது இலக்கிய புலமை இவ்வுலகம் கொண்டாட அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அன்புடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இப்பொழுது நம்மிடையே பாவேந்தர் பாரதிதாசன் குறித்த மற்றுமொரு சிறப்புரையை அடுத்த 15 நிமிடங்கள் வழங்க இணைகின்றார் அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசனை எப்பொழுதும் கொண்டாடக்கூடிய அன்புள்ளம் நிறைந்தவர் இன்று நம்மிடையே இணைந்துள்ளார். எழுத்தாளர், கவிதையாக தமது வாழ்வியல் பயணத்தை தொடர்ந்து வரும் அன்பு சகோதரி அவர்கள் விருதுநகரில் உள்ள ஒரு கல்லூரியிலும் தமிழ் பேராசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நிறைய நிறைய இலக்கிய செழுமையுள்ள மாணவர்களை தமது ஆற்றல் மிகு சொற்பொழிவு வாயிலாக, அந்த வகுப்புகள் வாயிலாக சிறந்த மாணவ சமுதாயத்தை, தமிழார்ந்த மாணவ சமுதாயத்தை படைத்து வரும் அன்பு அம்மா அவர்கள் நம்மிடையே இப்பொழுது சிறப்புரையாற்ற இணைகின்றார்கள். அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 15 நிமிடங்கள் பாவேந்தரின் புகழினை பாடுவோம் அவரது பிறந்த நாளில். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாவேந்தர் 1891 ஏப்ரல் 29 அன்று புதுவையில் பிறந்தார். கனக சுப்புரத்தினம் அவருடைய பெயர். 1908 புலவர் ஆனார். 1929 குடும்ப கட்டுப்பாடு பற்றி பாட்டெழுதிய முன்னோடி கவிஞர். புலவர் மட்டுமல்ல, சினிமாவிற்கு வசனமும் எழுதியுள்ளார். பல படங்களில் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. பஞ்சவர்ண கிளி, கலங்கரை விளக்கம், ஓர் இரவு, அந்த படத்துல துன்பம் நேர்கையில் எனும் பாடல் மிக உன்னதமான பாடலாக பிரபலமானது. நான் ஏன் பிறந்தேன், பல்லாண்டு வாழ்க, கண்ணன் ஒரு கைக்குழந்தை, இன்னும் இன்னும் பல படங்களில் பாரதிதாசனுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டன. பாரதிதாசன் மகத்துவமான கவிஞர். அவருடைய படைப்புகளை நாம் அனைவரும் அறிந்திருப்பது அவசியம் என்பதால் அவருடைய படைப்புகளை முதலில் நான் உங்களோடு பகிர்கிறேன். குடும்ப விளக்கு, எதிர்பாராத முத்தம், கடல்மேற் குமிழிகள், தமிழச்சியின் கத்தி, கண்ணகி புரட்சி காப்பியம்,
குறிஞ்சி திட்டு, பாண்டியன் பரிசு, ரணியன் அல்லது இணையற்ற வீரன், அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், எது இசை, இசை நூல்கள் அது. பாரதிதாசன் ஆத்திசூடி, இசை அமுது, இளைஞர் இலக்கியம், கற்கண்டு, பொறுமை கடலினும் பெரிது, திராவிடர் திருப்பூ பாடல், அகத்தியன் விட்ட புது கரடி, கலைக்கூத்தியின் காதல், பாரதிதாசன் திருக்குறள் உரை, தேனருவி, தமிழ் உணர்ச்சி, காதலா கடமையா, பெருமக்கள், வள்ளுவர் உள்ளம், மணிமேகலை வெண்பா, இன்ப இரவு, இருண்ட வீடு, காதல் நினைவுகள், நல்ல தீர்ப்பு, அமைதி, ஊமை, சௌமியன், படித்த பெண்கள், சேர தாண்டவம், பிசிராந்தையார், இது முத்தமிழ் நாடகம், பாரதிதாசன் கவிதைகள் 4 தொகுதிகள், ஏற்றப்பாட்டு, தமிழ், இயற்கை, பொங்கல் வாழ்த்து, கவி காலமேகம், சதி சுலோச்சனா, 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி, பாரதியார் வரலாறு, பாரதிதாசன் பேசுகிறார் அவருடைய சொற்பொழிவுகள், கோயில் இரு கோணங்கள் கற்பனை ஓவியம் அது, கேட்டலும் கிளத்தலும் கேள்வி பதில், சிரிக்கும் சிந்தனைகள், குடும்ப விளக்கு, இன்னும் சில. இதையே நான் குறிப்பிட்டேன் என்றால், நாம் அவருடைய நூல்களின் வாயிலாக அவருடைய தமிழ் புலமையையும் தமிழுக்கும் அவர் செய்த தொண்டினை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக. வள்ளல் தன்மையும் உயர்வும் மக்கள் நலமும் எல்லாம் பெண்மையினால்தான் பெற முடியும் என்று புரட்சி கவிஞர் கருதுகின்றார். அதனால்தான் பெண்மையை இழிவுபடுத்துபவர்களை கண்டித்து பெண்ணை தாயாக எண்ணி வணங்குமாறு பல பாடல்களில் படைத்துள்ளார். பெண் குழந்தை தாலாட்டு அப்படின்ற கவிதை தலைப்புல அவர் பாடிய ஒரு சில வரிகள் மிகவும் உன்னதமானது. அந்த வரிகள், வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே. மனிதர்களுடைய நலமெல்லாம் பெண்மையினால் உண்டு என்று பேச வந்த பெண் அழகுதான் இந்த பெண் குழந்தை அப்படிங்கிறாரு. என்று பெண் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவதிலே எழுச்சியை காட்டுகின்றார் நம்முடைய புரட்சி கவிஞர். புதிய ஆத்திசூடி நூலையும் இவர் படைத்துள்ளார். பாட்டிக்கு தொண்டு செய் என இளையவர்கள் முதியோர்களுக்கு தொண்டு செய்தல் வேண்டுமென ஆத்திசூடியில் கூறுகின்றார். ஆம், இன்றைய காலங்களில் நிறைய இடங்களில் முதியோர் இல்லம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவு தான், ஆனால் உலகமெங்கும் நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. முதியவர்களை நல்ல முறையில் பார்க்கும் பழக்கம், அதை கடமையா நம்ம நினைக்கணும் அப்படின்னு நம்ம பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையை பெண்ணாக எண்ணி கவிதை பாடியுள்ளார். அதில் 2 அடிகள். நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணார் ஞாலம் காணார்ங்கிறார். பத்திரிகையை படிச்சுதான் இந்த உலகத்தில் உள்ள செய்திகள்லாம் நாம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பத்திரிகையோட முக்கியத்துவத்தை சிறப்பா அவர் பதிவு செய்துள்ளார். பெண்கள் தங்கள் வாழ்க்கையை தமக்காக வாழ்வது இல்லை. ஆம், அதுதானே உண்மை. மனமான உடன் மனதின் விருப்பு வெறுப்பு இரண்டையும் மஞ்சள் கயிற்றால் கட்டி விடுகின்றனர். இது பாவேந்தருடைய கருத்து. கணவனை காத்து வாழ்தல், பிள்ளைகளை காத்து வாழ்தல் என்று வாழ்நாள் முழுவதும் தன்னலம் கருதாது பிறர்க்கென்றே வாழும் திரு உருவம் பெண். ஆமா, தியாகிதான் பெண். இது அற்புதமா பல இடங்கள்ல பாடல்களா பதிவு பண்ணியிருக்காரு. நாம் அறிந்தது தான். நிலத்தை பூமாதேவி என்றும், ஆறுகள் அனைத்தையும் கங்கை, காவிரி, கோதாவரி என பெண்களின் பெயர்களை சுட்டியும் வழங்கியுள்ளனர் நம் முன்னோர்கள். கல்விக்கு உரியவளை கலைமகள் என்றும், செல்வத்திற்கு உரியவளை திருமகள் என்றும், வீரத்திற்கு உரியவளை மலைமகள் என்றும் அழைத்து போற்றியுள்ளனர் முன்னோர்கள். பிற்காலத்தில் சிறிது சிறிதாக பெண்ணின் கல்வியும் உரிமையும் ஒடுக்கப்பட்டு ஆணாதிக்கம் வலுப்பெற்றது. அத தன்னுடைய பல பாடல்கள்ல அவர் வெளியிட்டுள்ளாரு. ஆனா பெண்கள் முன்னேற வேண்டும். அதை எப்படி அவர் பதிவு பண்றாருன்னா, பாடல்ல
அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள். ஆமா, கண் என்பது உடலின் முக்கிய உறுப்பு. 80% கண்ணால இந்த உலகத்தை பார்த்து தான் நம்ம ரொம்ப நல்லாவே வாழ்றோம். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல பெண்களும் ஆண்களும், குறிப்பா பெண்கள் கல்விக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கல்வி அறிவு பெற்று உலகத்துல நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னா, வேலைக்கு போனோம் அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் நமக்கு இருக்கும். பொருளாதார சுதந்திரம் மட்டும் பெண்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அவங்களும் நல்லா வாழ்வாங்க, மற்றவர்களை என்ன செய்வாங்க, வாழ வைப்பாங்க. குடும்ப விளக்குல சரி, மற்ற நூல்களையும் பெண்களோட கல்விக்கு நிறைய இடங்கள்ல பாவேந்தர் முக்கியத்துவம் கொடுத்து பாடல்களை எழுதியிருப்பார். அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த கண்ணாக பெண்களை பாவேந்தர் காட்டுகின்றார். அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்பதே அவருடைய பாடல் வரி. மகத்துவமான வரி. பெண்களை வாழ வைத்தவர் கவிதை வழியாக. அவர் வாழும்போதும் அதற்கான எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்த்தியவர் நம்மளுடைய பாரதிதாசன். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொண்டு செய்தவர் நம்முடைய பாவேந்தர். தமிழை தன்னுடைய உயிருக்கும் மேலாக நினைத்தவர் நம்முடைய புரட்சி கவி. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பாடலை பாருங்க. நெடுந்தமிழ் நாடனும் செல்வி நல்ல நிலைக்கான வைத்திடும் பெண்களின் கல்வி பெண்களால் முன்னேற கூடும். அருமையான 3 சொற்கள். அந்த முத்து போன்ற சொற்கள் தான் இன்றைக்கும் என்றைக்கும் இந்த பெண்களை வாழ வைக்குது. உண்மை. வாழ்க்கையில நாம ஒரு சிலரை மறக்கவே கூடாது. அது யாரு அப்படின்னா, பகுத்தறிவு பகலவன் பெரியாரையும் பெண்கள் மறக்கக்கூடாது, அண்ணல் அம்பேத்கரையும் மறக்கக்கூடாது, கவிஞர் அப்படின்னா நம்மளுடைய பாரதிதாசனை மறக்கவே கூடாது. பெண்களுக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்காரு பாருங்களேன். பெண்களால் முன்னேறக்கூடும் 2 முறை கவிதையில சொல்லியிருப்பாரு. பெற்ற தந்தை தாய்மாரே நும் பெண்களை கற்க வைப்பீரே. வெளிப்படையே சொல்றாரு. பெற்ற தாய் தந்தைமாரே நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆண் பிள்ளைகளை படிக்க வைப்பது போல பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்றைய நாள் பெண் கல்வியாலே மன்னிக்கவும், இச்சை நாள் பெண் கல்வியாலே முன்னேற வேண்டும் வையம் மேலே. பெண்களுக்கு கல்வியை பெற்றோர்களை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த உலகம் உயர்ந்து நிற்கும் அப்படின்னு அவர் அருமையாக எடுத்துரைத்துள்ளார். பெண்களுடைய அந்த முன்னேற்றத்துல ஒரு படி கூடுதலாவே அன்றைக்கே அவர் சொல்லிட்டார். அது என்ன தெரியுமா? நம்ம தொல்காப்பிய நூல்ல பொருளதிகாரத்துல ஒரு நூற்பா எழுதியிருப்பார். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார். முன்னீர்னா கடல் நீர்னு அர்த்தம். அன்றைய காலங்கள்ல தலைவன் தலைவிய கடல் கடந்து கூட்டிட்டு போறது இல்லை, அப்படி ஒரு வழக்கம் இல்லை அப்படின்றாரு. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா பாவேந்தர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. ஆண் உயர்வென்பது பெண் உயர்வென்பதும் நீ நினைத்து எங்கனும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆமா, நம்ம யாருமே ஒரு எண்ணத்தோட வச்சுக்கணும். நமக்கு மேலாக யாரும் இல்லை, நமக்கு கீழாக யாரும் இல்லை. ஆண் உயர்வு பெண் உயர்வுன்னு பேசாதீங்கிறார். ஆண் உயர்வென்பதும் பெண் உயர்வென்பதும் நீ நிலத்து எங்கனும் இல்லை. வாணிகம் செய்யலாம் பெண்கள், நல் வானூர்தி ஓட்டலாம் பெண்கள் என்று பெண்களுடைய நல் வாழ்விற்கு வழிகாட்டியுள்ளார் நம்முடைய பாவேந்தர். பெண்கள் தங்கள் சுதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை வளம் பெறுவதோடு நம் பண்பாடும் காக்கப்படும். இதுதான் அவருடைய கருத்தாக திகழ்ந்துள்ளது. பாவேந்தர் தன்னுடைய குடும்ப விளக்கு அப்படின்ற நூல்ல அருமையான பல சிந்தனைகளை பெண்கள் தொடர்பா வாழ்க்கை தொடர்பா நிறைய சிந்தனைகளை அவர் படைத்துள்ளார். அதுல ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். குடும்பம் முன்னேற்றம் அடைந்தால் நாடு முன்னேற்றம் அடையும். அவர் சொன்ன வரிகளை எல்லாருமே நாம நினைவில் கொள்ள வேண்டும், மனதில் மந்திரம் போல் வைத்து கொள்ள வேண்டும். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். தாயும் தகப்பனும் பிள்ளைகளை நல்லா வளர்த்துட்டாங்கன்னா
அந்த வீடு நல்லா இருந்தா தெரு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும். தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பாவேந்தர் ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்வார். திருக்குறள் வழி அருமையா அவர் சொல்லுவாரு. அப்ப இதுதான், தனி மனிதன் ஒழுக்கமா இருந்தா தானும் ஒழுக்கமா இருந்து மற்றவர்களும் ஒழுக்கமா இருப்பதற்கான அந்த சொற்களை சொல்லுவான், அவனும் வாழுவான், பார்ப்பாங்க. எல்லாருமே ஒழுக்கமா இருந்து அந்த உலகம் உன்னதமா இருக்கும். அதத்தான் குடும்ப விளக்குல ரொம்ப சிறப்பா சொல்றாரு. குடும்பத்தின் விளக்கு யாரு? தங்கம். குடும்ப விளக்கின் ஒரு நாள் நிகழ்ச்சி தங்கத்தின் தொண்டை விரித்து பேசுகிற மாதிரி பாடல்களை எழுதியிருப்பாரு. அதுல ஒரு காட்சி பாருங்க. காலை மலர்ந்தது, தங்கம் எழுந்தாள், கோலமிட்டாள். பாடலை பாருங்க. இல்லத்தினிலே ஏகினாள், ஏகி யாழின் உரையினை எடுத்தாள், இசையில் வாழிய வையம் வாழிய என்று பாவலர் தமிழில் பழச்சுவை சேர்த்தாள், தீங்கிலா தமிழில் தேனிசை கலவை பொய், தூங்கிய பிள்ளைகள் தூங்கிய கணவனின் காதின் வழியே கருத்தில் கலக்கவே மாதின் எதிர் அவர் வந்து உட்கார்ந்தனர். அமைதி தழுவிய இளம் பகல் கமல கமல தமிழிசை பாடினாள் என்று யாழிசைத்து குடும்ப உறுப்பினரை மகிழ்வித்து தனது வீட்டு வேலைகளை இன்பமாக தொடங்கியதாக புனைந்துள்ளார் பாவேந்தர். அந்த குடும்ப விளக்க நம்ம படித்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்ல ஒரு வாழ்வு வாழ்வோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தங்கம் அதிகாலையில எந்திப்பா, சூரியன் வருவதற்கு முன்பு அழகான கோலமிடுவா, அதுக்கப்புறம் சூரியன் வரும், இயற்கைக்கு அவ முக்கியத்துவம் கொடுப்பா, வணங்குவா, சமையல் வேலையை ரொம்ப நல்லா பண்ணுவா, வீடை சுத்தமா வச்சிருப்பா, காலை உணவை அருமையான உணவை கொடுப்பா, கணவனை நல்லா பார்த்துப்பா, மாமன் மாமி உறவினர்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு விருந்து பரிமாறுவா. உலகத்திலேயே விருந்தோம்பல் பண்புனா நம்ம தமிழர்கள் மட்டும்தான். நான் அதை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அன்று முதல் இன்று வரை என்றைக்குமே தமிழர்கள் விருந்தோம்பல் பண்புல ரொம்ப உயர்வான இடத்தை பெற்றுள்ளனர். அந்த நற்பண்பு யார்கிட்ட இருந்ததுன்னா தங்கத்துக்கிட்ட இருந்தது. எல்லாருக்கும் வீணை வாசித்து அவ காட்டுவா. மிக சிறப்பான யாழ் இசைத்து அவ காட்டியதை பாடல் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாமன் மாமிக்கு உடல் நல குறைவுனா அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வா. மதிய நேரத்தில் கணவன் கடைக்கு போயிட்டு சாப்பிட வந்தப்போ சாப்பிட்டு முடித்த பிறகு அன்பை பரிமாறுவா, அறுசுவை உணவு வழங்குவா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு தங்கம் அசதியாக இருக்கு, கடைக்கு நீ போறியா பிற்பகல்ல அப்படிம்பாரு. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போவா. போய் கடையில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்ப்பா. மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பாடத்தை சொல்லி கொடுப்பா. இரவு எல்லா பணிகளும் முடித்து விட்டு தூங்குவதற்கு முன்பு கணவனெடுத்து சொல்லுவா, அத்தான் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கிறோம், எப்போவுமே நம்ம கடமையை சரியாத்தான் செஞ்சிருக்கோம், இருந்தாலும் இந்த நாட்டுக்காக நாம செய்யணும் இல்லையா அத்தான் அப்படின்பா. அருமையா இருக்கும். முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கிறப்போ நான் விரும்பி இந்த நூலை படிச்சிருக்கேன். அன்று படித்ததை நான் இப்ப நினைவில் தோன்றியதனால சொல்றேன். அப்போ செய்வம் தங்கம் அப்படின்னு கணவன் சொல்லுவான். இதையே நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் அப்படின்னா, தமிழர்களுக்கும் தமிழுக்கும் பாவேந்தர் போல நாமும் தொண்டு செய்யணும். நாம் தமிழ்நாட்டுக்கு செய்தோமானால் அது ஒரு வழிகாட்டுதலாய் உலகத்துக்கே நாம் பல தொண்டுகளை செய்வோம். பாவேந்தருடைய அந்த பாடல்கள்ல ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னா சிலது இருக்கு. அதுல ரொம்ப ஒரு நல்ல பாடலா முத்தாய்ப்பா நிறைவா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. அருமையா ஆரம்பிக்கிறார் பாருங்க. சங்கே நீ சொல்லு, ஏன்னா சங்கு பரிசுத்தமானது, நீ சொல்லு எல்லாருக்கும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. தமிழனுடைய வாழ்வு உயர்வானது, உன்னதமானது, நற்பண்புகள் நிறைந்தது. தமிழன் கடமையில் இருந்து தவறாதவன், அயராத உழைப்புக்கு சொந்தக்காரன். தமிழர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ்ந்தவர்கள், பல கலைகளுக்கும் சொந்தக்காரர்கள், மனித நேயம் நிறைந்தவர்கள், பல துறை அறிவும் பெற்றவர்கள்,
நல்வாழ்வு வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைத்தவர்கள், உலகத்துக்கே நல்லவர்களை வாழ்ந்து வழிகாட்டியவர்கள். அத்தனையும் அத்தனையும் எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காரு. மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும். தொடக்க வரி எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சம்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. இன்னல்னா துன்பம், துன்பம் விளைந்தால் நம்மளோட துன்பத்தையும் நம்ம நீக்கிக்கணும், பிறருடைய துன்பத்தையும் நம்ம நீக்குவதற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யணும். சம்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. திங்களோடும் செழும் பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டமன்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. திருப்பவும் அவர் ரொம்ப அருமையா நம்மளுக்கு சொல்றாரு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. ஏன் திருப்ப திருப்ப சொல்றோம்னா, நாம திருப்ப திருப்ப நம்மளை நல்ல விதமா உருவாக்கிக்கணும். தமிழன் உன்னதமானவன்றதை இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும், வாழணும். அதனாலதான் அப்படி எழுதுறாரு பாடல்ல. பாருங்களேன். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள் எங்கள் வெற்றி தோள்கள். தமிழர் நாம வெற்றி அடையணும். முன்னோர்களை பார்த்து இந்த மாதிரி நல்ல கவிஞர்களோட பாடல்களை படித்து நல்ல தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம வாழணும். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தண்ணீர் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம், தமிழ் எங்கள் மூச்சாம் என்று பாவேந்தர் பாடலில் பதிவு செய்துள்ளார். பாவேந்தருடைய கனவுகளை நாம் நினைவாக்கி உள்ளோம். இருந்த போதிலும் இறுதி வரை அவருடைய அந்த ஒரு மந்திரம், தமிழுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும், தமிழர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும், தமிழர்களுடைய வாழ்வு உலகம் போற்றும்படி இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கனவு. தமிழுக்காக வாழ்ந்தவர், தமிழை உயர்த்தியவர், தமிழை உயிரை விட பெரிதாக நினைத்தவர், மிக சிறந்த ஒரு கவிஞர். கவித்துவம் நிறைந்த அவருடைய கவிதைகளை வாசிப்போம். அவருடைய குறும்புதினம், மன்னிக்கவும், குறுங்காப்பியம், நாடகம், கவிதைகள், சினிமா வசனம், சினிமாவுக்கு எழுதிய பாடல்களை எல்லாம் கேட்போம். நாம் அனைவரும் பாரதிதாசனை நினைத்து, பாவேந்தர் அவர் புரட்சி கவிஞர், நாமளும் நல்ல ஒரு வாழ்வை வாழ்வோம். இதுகாரும் வாய்மொழி கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. 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 அன்பிற்கினிய நண்பர்களே, இன்று நாம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய புகழை, அவருடைய பிறந்த நாளை கௌரவிக்கும் விதமாக நமது தளத்தில் 2 கவிஞர்கள் அற்புதமாக அவரை குறித்த சிறப்புரையை வழங்கினார்கள். கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் தாம் எழுதி வரக்கூடிய தமிழ் அருட்பா என்ற நூலிலிருந்து அவருக்கான புகழ் மாலையை அற்புதமான அன்பு பரிசாக நமக்கு தொகுத்து வழங்கினார்கள். அடுத்தபடியாக அன்பு அம்மா தமிழை கொண்டாடக்கூடிய, அதுவும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை எப்பொழுதும் கொண்டாடக்கூடிய அன்புள்ளம் நிறைந்தவர் விந்திய கௌரி அம்மா அவர்கள். இன்று அவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கும் அற்புதமான சிறப்புரை வாயிலாக தமது புகழ் மாலையை இன்று நமது அவையில் சாற்றினார்கள். இந்த இருவருக்கும் சொலரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு அற்புதமான கவிஞராக நமது வாழ்வியல் பயணத்தில் நிறைய செறிவுமிக்க கருத்து வளங்களை தமிழார்ந்த சமூகத்திற்கு படைத்தளித்தவரின் பெருமையை இன்று பாடுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். அன்பிற்கினிய நண்பர்களே,
இந்த வாரம் முழுக்க நாம் அனலில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நாளை அனலில் தொகுப்பில் 2024-25 ஆண்டிற்கான நிதி சார்ந்த திட்டமிடலை எவ்வாறு சிறப்பாக மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைகின்றார் நிதியியல் நிபுணர் அன்பு ஐயா SR ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவருடைய சிறப்புரையில் நாளை பங்கேற்க ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நாம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த அழகியல் தருணத்தில் நேற்று நம்மிடையே இருவர் நமது தளத்திலிருந்து பிறந்தநாள் கொண்டாடியுள்ளார்கள். முதலாவதாக நமது தளத்தின் நிர்வாகிகளுள் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி இரா வேல்ராஜ் அவர்கள் எப்பொழுதுமே இந்த தளத்தின் செயல்பாடுகளில் பின்புலமாக இருந்து ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் வண்ணங்களை தருவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு தம்பி அவர்கள். இந்த நிகழ்வுகளுக்கு அழகிய வகையில் ஒரு முகப்பு படத்தை தயாரிப்பது, காணொளிகளை தயாரிப்பது, நிகழ்வின் நெறியாளுமைகளில் பங்கேற்பது, நிகழ்வினை தொகுத்து வழங்குவது, தொகுப்புரை வழங்குவது என்று தம்முடைய பணி சார்ந்த சூழல், அவர்களுடைய பயணங்கள் நிறைந்த ஒரு வாழ்வின் சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். நிறைய சவால்களையும் எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு வளர்ந்து வரும் இளைஞர். ஆனால் இந்த வயதில் ஒரு அதீத சமூக பற்று நிறைந்தவராக, நிறைய சமூக விடயங்களை முன்னெடுத்து செல்பவராக, சமூகம் சார்ந்து பயணிக்கக்கூடியவராக அன்பு தம்பி அவர்கள் எப்பொழுதுமே விளங்கி வருவது வருங்கால தலைமுறைகள் வெகு சிறப்பாக நேர்த்தியாக வளர்ந்து வருகின்றார்கள் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக நம்மோடு இணைந்து பயணித்து வரக்கூடிய அன்புள்ளம் நிறைந்தவர், எப்பொழுதுமே அன்பினால் அனைவரையும் ஆடக்கூடிய அன்பு தம்பி இரா வேல்ராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. மேலும் நேற்று தமது பிறந்த நாளை கொண்டாடிய நம்மிடையே நாட்டுப்புற கலைகள் சார்ந்த சிறப்புரையை வழங்கியுள்ளார் அன்பு தம்பி அவர்கள். அவரும் வேல்ராஜ் அவர்களுடைய அறிமுகம் வாயிலாகவே நமது தளத்தில் அறிமுகமானவர். அன்பு தம்பி அருண் கனகராஜ் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இளைஞர்கள் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு என்பது மிக சிறந்த ஒன்று. அருண் கனகராஜ் அவர்களுடைய வழிகாட்டியாக அந்த அகரம் கல்வி குழுமம் வாயிலாக நமது வேல்ராஜ் அவர்கள் இருந்துள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு. எளிய மாணவர்கள் பலருக்கு வழிகாட்டியாகவும் தமது வாழ்வியல் பயணத்தில் தொடர்ந்து வரக்கூடிய அன்பு தம்பி இரா வேல்ராஜ் அவர்களுக்கும் அன்பு தம்பி அருண் கனகராஜ் நாட்டுப்புற கலைகளை இந்த தமிழகத்தின் வீதிகள் தோறும் எடுத்து செல்பவர். வீதி விருதுகளை 2 முறை தமிழக அரசின் சார்பில் பெற்றிருக்கக்கூடிய அன்பு தம்பி இவர்களுக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாம் நமது தளத்தில் பதியமிடுவோம். இது போன்ற இளைஞர்கள் இன்னும் வீரியமிக்கவர்களாக இந்த சமுதாயத்தில் வளரும் பொழுது இங்கு ஒரு ஆற்றல் மிகு சமுதாயத்தை நம்மால் படைக்க இயலும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழரட்பா என்ற நூலில் நிறைய தமிழறிஞர்களை பற்றி கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் எழுதி வருகிறார். அந்த வகையில் இன்று பாவேந்தர் பாரதிதாசனை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினார் காசி ஆறுமுகம் அவர்கள். பாரதிதாசன புதுச்சேரியில் 1891 ஆண்டு பிறந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். கனகசபை ஐயாவுக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகனாக கனகசுப்புரத்னம் என்ற பெயரில் இருந்தார். பின்னர் பாரதியார் மேல் கொண்ட பற்றால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். ஒரு முறை அவர் 10-11 வயது இருக்கும் பொழுது ஒரு வீர சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியார் பாட்டை ஒரு விழாவில் பாடிக்கொண்டிருக்கும் போது அங்க நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாரதியார் அவர்கள். அது தெரியாமையே அந்த பாட்டை பாடிடுறாரு. அப்பதான் முதலாக பாரதியாருடைய அறிமுகம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாரதியாரின் சீடராகவே மாறி தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொள்கிறார் பாரதிதாசன் அவர்கள். 16 வயசுலயே பட்டம் வாங்கிடுறாரு.
ரொம்ப சின்ன வயசுலயே ரொம்ப முன்னாடியே பட்டம் வாங்கினதுனால, அதே புதுவை கல்லூரியில் அவர் பேராசிரியராகவும் இருக்கிறார். அதுக்கப்புறமா நிறைய பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. முதலாக "எங்கெங்கே காணினும் சக்தியடா" அப்படிங்கிற ஒரு பாடல் இதை பாரதியார் அவர்கள் பிரசுரம் செய்கிறார். நிறைய விடுதலைக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது, நிறைய பேர் அங்க போராட்டத்துல இருப்பவங்கலாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கவங்க எல்லாருமே பிரெஞ்சு ஆதிக்கம் இருந்த புதுச்சேரியில தான் போய் எல்லாருமே அடைக்கலம் ஆவாங்க. அந்த மாரி அடைக்கலமாகும் அனைவரையுமே பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம பாரதிதாசன் தான். அ ஒரு சமயங்கள்ல பாரதியார் அவர்கள் தமிழ்நாடுக்கு வந்தாலும் சரி, உளவு பார்த்து சொல்றது, அவர்கள் கைதாகாமல் தப்பிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் பாரதிதாசன் அவர்கள் தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு. வாஞ்சிநாதன் ஆஷ்துரை அவர்களை கொன்னபோது கூட அந்த வழக்குல இருந்த மாடசாமி என்பவரை கூட பத்திரமாக கடல்ல போய் அனுப்புறது, இந்த மாதிரி பல பேருக்கு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்தவர் நம் பாரதிதாசன் அவர்கள். குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு அவருக்கு. ஏன்னா ஒரு விவாதத்தின் போது பாரதியார் கொஞ்சம் சோர்ந்து போயிடுறாரு. என்னன்னா, ஒரு சான்றுகள் கொடுக்க முடியல, தமிழ் மொழி பத்தின சான்றுகள் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது பாரதிதாசன் அவர்கள் சங்க இலக்கியங்களிலிருந்து சான்றெல்லாம் எடுத்து குடுக்குறாரு. அதனால அதுக்கு எல்லாமே ஒரு ஆதாரமாக இன்றைக்கும் நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்து எடுத்து கொடுக்கிற ஆதாரங்கள் பலவற்றை பாரதிதாசன் அவர்கள் கொடுக்கிறார். அதே மாதிரி பல திரைப்பட பாடல்கள்லயும் அவர பார்க்கலாம். பாடல்களும் இருக்கு. அவரை பின்பற்றியவர்களும் பல பேர் இன்றைக்கு வரைக்கும் பாரதிதாசன் அவர்களுடைய தாக்கம் பல பேரிடமும் இருக்கிறது. நிறைய அவருக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் போனபோது, சூளை நோய் பாதிக்கப்பட்ட பொழுது பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரோட புகைப்படம் கேட்கிறார். "நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு புகைப்படம் அனுப்புங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆரோக்கியத்துல இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த புகைப்படம் பாரதியார் இன்னைக்கு எல்லாருமே உபயோகப்படுத்துற அந்த புகைப்படமும் பாரதிதாசனால தான் அது வெளியே வருது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். "இருட்டு அறையில் உள்ளதடா நிறைய பாடல்களும் எழுதியிருக்கிறார். "இருட்டு அறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகம் செய்வோம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு அனுப்புகிறாள் அன்னை, தமிழனுக்கு எளிமையான ஒரு தமிழனுக்கு படிப்பு இல்லை என்றால் அனைவரும் நாண வேண்டும்" அப்படின்னும் சொல்றாரு. புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பட்டம் கொடுக்கிறார். நிறைய பட்டங்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. நிறைய அது ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். பாரதிதாசன் அவர்கள் ஒரு நாத்திகர் அப்படின்னு பொது உடைமை பேசக்கூடியவர். ஆனால் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், கவிஞர்களாக நாங்க வரணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அவர் கூறிய அறிவுரை என்னன்னா, ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்களை படிங்க, இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்க வேண்டும், அந்த புலமையாக மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தமிழ் படிக்கிறதுக்கு அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு ஜியு போப் பத்தியெல்லாம் அவர் சொல்றாரு. நான் ஒரு பூக்காடு. ஜியு போப் அவர்கள் ஒரு பூக்காடு, நான் அதில் ஒரு தும்பி அப்படின்னு சொல்லி ஜியு போப் அவர்களையும் அவர் புகழ் மாலை சூட்டுகிறார். புதுமை பித்தன் அவர் சொல்றாரு, அறிவு கோயில கட்டி நம்மை அதில் குடியேற்ற விரும்பியவர் தான் பாரதிதாசன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புகழாரத்தை புதுமை பித்தன் அவர்கள் சூட்டுகிறார். அழகின் சிரிப்பு, இயற்கை சார்ந்த ஒரு படைப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடெல்லாம், பெண்கள் படித்தாலும் படிக்காமல் போனாலும் வரும் விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்ற நூல்கள். எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிறது பொது உடைமை குறித்த நூல். பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்காக தான் சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. ஆனால் அப்போது அவர் மறைந்த பின்புதான் கிடைக்குது. நிறைய புனைப்பெயர்களிலும் அவர் எழுதியிருக்க நிறைய கட்டுரைகள் இதெல்லாமே சின்ன வயசுல இருந்தே நிறைய புனைப்பெயர்களும் கொண்டு எழுதியிருக்கிறார். பாவேந்தர் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எல்லாருமே சொல்றதுன்னா, அது பெரியார் அவர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு பட்டம்னு சொல்லலாம். இயற்கை கவிஞர், இப்படி பல பட்டங்கள் அவருக்கு உண்டு. ரொம்ப சிறப்பா கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாறும் அந்த குறிப்புகளும் ரொம்ப சிறப்பாக நம்மோட பகிர்ந்து கொண்டார். விந்திய கௌரி அம்மாவும் நிறைய தகவல்கள் பாரதிதாசன் பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவதில் கூட ஒரு எழுச்சி இருந்தது அப்படின்றதும் சொன்னாங்க. அச்சமும் அடமையும் இல்லாத பெண்கள் தமிழ்நாட்டின் கண்கள் அப்படிங்கிறதும், தங்கம் என்ற ஒரு பெண் மூலமாக ஒரு பெண் எப்படி வீட்டுக்கு படிச்சா வீடு எப்படி நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன,
பெற்றோர்களே படிக்க வைங்க பெண்கள அப்படிங்கிறதும், ஒரு பெண் படிச்சா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருந்தா தெரு நல்லா இருக்கும், நாடே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பல பெண்களுக்காகவே பாவேந்தர் பேசின பல விஷயங்களையும், பல கருத்துக்களையும் ரொம்ப சிறப்பா விந்தியகௌரி அம்மாவும், அவருடைய நூல்கள் பற்றியும் நிறைய தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றிங்க விந்தியகௌரி அம்மா. ரவிச்சந்திரன் ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு வாழ்த்துக்கள். அனுமதி கொடுத்ததுக்கு நன்றிம்மா கற்பகம், ரொம்ப நன்றி. ஒரு நல்ல அற்புதமான நாள் இன்றைக்கு. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல என்று தவறான பலரை இங்கு தலைமையில் வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் மெய்யாகவே தமிழ் சமுதாயத்திற்கும் மனித குலத்திற்கும் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க உழைத்த உத்தமர்களை பற்றி, உன்னதமானவர்களை பற்றி நினைவு கூற வேண்டியது நம்முடைய அடிப்படையான ஒரு கடமை. அதை இன்று சரித்திரம் படைப்போம் குழு மிக அழகாக செய்திருக்கிறது. நல்ல பல அரிய தகவல்களை நிறைய தகவல்களை திரட்டி கொடுத்த காசி ஆறுமுகம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு உரை. அதைத் தொடர்ந்து விந்தியா கௌரி அம்மாவுடைய ஒரு எழுச்சியான உரை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. என்னன்னா, பாரதிதாசன் ஐயா வந்து எப்பவுமே அவர் வந்து தன்னுடைய நேர்மையில் மிக தெளிவாக இருப்பார். எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் அவர். அதனாலேயே பல நேரங்களில் அவருக்கு அவர் மீது சில கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க நேரிட்டது. அவர் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர் இயல்பாக ஒரு நாத்திகராக இருந்தார், பெரியாரோடு நெருக்கமானவராக இருந்தார். என்றாலும் தன்னுடைய குருவான பாரதியார் வந்து அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் கூட அந்த முரண்பாட்டை பெரிதுபடுத்தாமல் பாரதியார் என்கிற மகா கவிஞன் அவருடைய கவித்துவத்தையும் அவருடைய பெருமையையும் அவருடைய தமிழ்கார பாரதியார் ஆற்றிய தொண்டினையும் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு ஒரு மேடையின் ஒரு நிகழ்ச்சியின் போது யாரோ ஒரு பேச்சாளர் வந்து பாரதியாரை கொச்சைப்படுத்தி பார்ப்பன கவிஞன் என்று பேசுறதுக்கு வீறு கொண்டு மேடையில் எழுந்து அவ்வளவு ஆவேசமாக என்னுடைய குருவை பற்றி என்னுடைய மேடையில் என்னுடைய ஆசானை பற்றி எப்படி சொல்லலாம், அவருக்கு பாரதிக்கு இணை இந்த மண்ணில் எவனும் பிறக்கவில்லை என்று ஒரு வீர எழுச்சியான உரையை ஆற்றி அவரை அடக்கியிருக்கிறார். அப்படி தான் கொண்ட கொள்கைகளில் எங்கேயும் சமரசம் செய்து கொள்ளாமல் வீழ்ச்சி அடையாமல் சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு அவர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவராக இருந்த காரணத்தினாலேயே பொதுவெளியில் அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய இருட்டடிப்புகளையும் செய்யப்பட்டார். அவருக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய புகழ் சரியாக கிடைக்கவில்லையே என்று ஒரு இயக்கத்தை என்னை போன்ற தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், தமிழ் இலக்கியத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆற்றாமை உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கவிஞர் அவர் பாரதிதாசன் அவர்கள். எல்லோரும் அதை சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியில்லாமல் வாழ்ந்து காட்டியவர். அவர் பெண்களை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். அவருடைய ஆசானான பாரதியும் பெண்களை பற்றி பேசியிருக்கிறார், பெண்ணுரிமை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஆசானை விட அதிகமாக செயலாற்றிய ஒரு கவிஞனாக பாரதிதாசன் இருக்கிறார். பாரதிதாசனை நிறைய பெண்களை பற்றி தான் பேசியிருக்கிறார். நிறைய பெண்களின் விடுதலைக்காக எழுதியிருக்கிறார், கவிதைகள் புனைந்திருக்கிறார், மேடையில் பேசியிருக்கிறார், எல்லா தளங்களிலும் செயலாற்றியிருக்கிறார். அந்த அளவில் இன்றைக்கு ஒரு பெண்ணாக இருந்து அவருடைய கவித்துவத்தையும் அவருடைய நினைவுகளையும் மிக மிக அற்புதமாக இந்த அரங்கில் உயிர்ப்போடு எழுச்சிமிக்க ஒரு உரையாக ஆற்றிய விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லதொரு நிகழ்வை தந்த சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அவசரமாக வேலை இருப்பதால் அனுமதி பெற்று முன்னே பேசினேன், மன்னிக்கவும். எல்லோருக்கும் நன்றி. சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி. நன்றிமா கற்பகம். ஆரோக்கியப்பட்டவர்களுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வேலை இருந்தால் கூட பாரதிதாசனை பற்றி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பகிர்ந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு இன்னும் நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா பெண்களுக்காக அவர் பேசினது இதெல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நேற்று பிறந்தநாள் கண்ட நம்முடைய வேல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாகவும் பிறந்தநாள் அவசரத்துல வேலுக்கு வாழ்த்து சொல்லாம வந்துட்டேன். அன்பு தம்பி வேல்ராஜ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா. வேல், நீங்க பேசலாம். நன்றி அக்கா, வாய்ப்பிற்கும் வாழ்த்திற்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரிட்டோனா, கற்பகவல்லியக்கா,
ரவிச்சந்திரன் ஐயா அனைவரும் எல்லாத்துக்குமே இந்த வாழ்த்து வந்துச்சு. மிக்க மிக்க நன்றி. காசி ஆறுமுகம் அண்ணா, எந்த ஒரு தலைப்பெடுத்தாலும் அதை எப்படி நம்ம வந்து எளிமையாக புரிய வைக்க முடியும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு நிகர் வந்து நிச்சயமாக அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட உறவு அப்படியே அழகாக சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விளக்கியது ரொம்ப ஈஸியாக அப்படியே இருப்பேன். இது தமிழ் சார்ந்து நிறைய பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் கேட்க முடியாதா இருந்தாலும் எப்போல்லாம் காசி ஆறுமுகம்னா தமிழ் சார்ந்து பேசுகிறாங்களோ அது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக அப்படியே வந்து நிகழ்வு எடுத்துகிட்டு போகிறதுல வந்து கேட்குறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. காசி ஆறுமுகமுக்கு நல்ல மிக்க மிக்க நன்றி. அவங்க சொன்ன அந்த பாரதிதாசன் உறவு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாரதியார் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க அந்த புகைப்படம் எல்லாமே வந்து காரணம் வந்து பாரதியார் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர புகைப்படம். அதற்கு காரணம் வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வு. அதுக்கப்புறம் பாரதிதாசன் அவர்களோட இலக்கிய அறிவை பற்றி அவங்க சொன்னது வந்து, அதுக்கப்புறம் ஒரு பேராசிரியராக இருந்த பல கவிஞர்கள் இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து அடுத்த தலைமுறையில் வந்து பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெளிவாக எடுத்து கூறினாங்க. காசி ஆறுமுகம் அண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் வித்யாகௌரி அம்மா, அவங்க பெண்களுக்கு பெண்ணோட கல்வி அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனோட வரிகள்ல இருந்து அவங்க சொல்லும்போது வந்து பாரதிதாசன் எந்த வீரியத்தில் சொன்னாங்களோ அதை விட அதிகமாக வந்து அந்த வீரியத்தை வந்து எடுத்து எல்லாருக்குமே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்களோட கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி அனைவருக்கும். மல்லிகா, நான் அப்படியே வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் வேலைக்கு போக நேரமாயிட்டு அப்படி தளத்துல நன்றி. நன்றிங்க வேல். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை கற்பகவள்ளி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வித்யாகௌரி அம்மாவுக்கும் நன்றி. வாங்க வாழ்த்தும் பையனுக்கும் போயிடலாம். நாம் அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. சரித்திரம் படைக்கும் தளத்திலிருந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பத்தி கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் மிக அற்புதமா நிறைய எல்லாம் நமக்கு எடுத்து அழகா சொன்னாங்க. அவரை பத்தி, பாரதிதாசனை பத்தி ஒரு 16 வயதிலேயே பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு அவரு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்றே அவர் பெயர் எடுத்திருக்காரு. நிறைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க.
நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னதுக்கு நன்றிகள் ஐயா. விந்திய கௌரி அம்மா அவங்க பெண் என்பவள் தியாகச் சுடர் என்றும், ஆமாங்க, பெண்கள் வந்து எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு தான் வரோம். நம்ம பெண்ணா பிறந்தப்பவே நிறைய தியாகம், கல்யாணம் ஆகி வரும் பொழுது, வீட்டை விட்டு வரும் பொழுது தியாகம் பண்ணிட்டு தான் வரோம். அந்த மாதிரி நிறைய கருத்து. அவர் வாழும் பொழுதே தமிழருக்காகவும் தமிழுக்காகவும் நிறைய வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காரு. அப்பதான் உலகம் ஒய்யும் என்றும் கூறியிருக்காங்க. பாரதிதாசன் நினைத்தபடி, அன்னைக்கு அவர் நினைத்தபடி இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் சாதனை பண்றாங்க. இதுதான் நான் சொல்வேன். அவர் அன்னைக்கு நினைச்சது விதைய போட்டுட்டாரு. இப்ப எல்லாம் முளைச்சி வெளியில வந்து நடந்தேறிட்டு இருக்கு. பெண்கள் செய்யாத வேலையே இல்லை. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதான் நினைச்சது நடக்குங்கிறாங்க பாருங்க. அதுக்குதான் நம்ம நல்லதையே நினைக்கணும். குடும்ப விளக்கு புத்தகம் படிக்கணும் பெண்கள்னு அம்மா அவங்க சொன்னாங்க. கண்டிப்பா படிக்கணும் அம்மா. நம்முடைய துன்பத்தையும் நீக்கி பிறருடைய துன்பத்தையும் நீக்கணும் அப்படின்னு மிக தெளிவா சொன்னாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நன்றி கூறுறேன். இவங்க இருவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நேற்று பிறந்த நாள் கண்ட வேல்ராஜ் அவர்கள், அருண் கனகராஜ் அவர்கள் இருவருக்கும் நன்றி வாழ்த்து கூறுறேன். அவர்கள் இருவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். நிறைய இந்த உலகத்துக்கு நீங்க 2 பேரும் நிறைய செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் உங்களோட அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பாரதிதாசன் கொடுத்த கருத்துக்களையும் நிறைய அவங்க பகிர்ந்துக்கிட்டதற்கும் மிக்க நன்றிங்கம்மா. முனைவர் அழகேசன், வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை நல்வணக்கம். 2 நாளாக கிட்டத்தட்ட செல்ஃபோனை பயன்படுத்துகிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் வெளியே செமினார் அப்படி இப்படின்னு போனதுனோட விளைவு. இன்றைக்கி என்னமோ மனசு திட்டமிட்டு வேறு எப்போ செல் எடுத்தால் மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு க்ளப் ஹவுஸுக்கு வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் தள்ளிட்டு சட்டுன்னு இன்றைக்கி க்ளப் ஹவுஸுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சே உள்ளே வந்தேன். ஐயாவோட பேச்சில் தான் ஐயாவோட பேச்சிலேருந்து தான் எனக்கு இன்னைக்கு பாரதிதாசன் பிறந்தநாளில் ஏப்ரல் 29 அப்படிங்கிற நினைவுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவரோட இதெல்லாம் நினைவுகள் நிறையா மீண்டு அந்த அவருடைய பேச்சிலேருந்து நினைவுகள் மீட்டெடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு இருவரும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. காசி அருமுகம் ஐயாவும் கௌரி அம்மாவும் ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதே மாதிரி நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய வேல்ராஜ் ஐயா, அருள் கனகராஜ் அவங்க 2 பேர்த்துக்குமே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாரதிதாசன் சொல்லும்போது யாருக்கிட்ட எப்படி வேணாலும் முரண்பாடு இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்டேயும் பல நல்ல விஷயங்கள் இருக்கும். அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாரதிதாசன்கிட்டருந்து கற்றுக்கலாம். இன்றைக்கெல்லாம் நம்ம முரண்பாடு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்தாலே அவங்கக்கிட்ட இருக்கிற பல நல்ல விஷயங்களை எல்லாம் கூட நம்ம அழித்து எப்படி திட்டமிட்டு கூட அழிச்சிட்றோம். அப்படித்தான் இன்றைக்கி போகுது. பாரதிதாசனாலே எனக்கு எப்பவும் வியப்பா தோன்றது குமரகுருபரரை பற்றி ஒரு நாடகம் எழுதினது. குமரகுருபரர் தீவிர ஒரு ஆன்மீகவாதி, ஆனால் அவரை பற்றி ஒரு நாடகம் இவர் எழுதியிருக்காருன்னு போது எனக்கு எப்போவுமே ஆச்சரியம் தோணும். அதே மாதிரி ஐயா சொன்னது உண்மைதான். அது இந்த ஆழ்வார் பாசுரங்களை படிக்கும்போது தமிழ் மேலே நமக்கு இன்னும் ஈர்ப்பு ஏற்படும். தமிழை பிழை இல்லாமல் எழுதலாம். அது ரொம்ப நல்ல விஷயத்தை நினைவுபடுத்தினார். பாரதிதாசன் 73 ஆண்டுகள் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட பாரதியாருடைய
பாரதியாருக்கு கிடைக்காத ஸ்பேஸ் இன்னுமே அவருக்கு கிடைச்சது. பாரதிதாசனுக்கு எந்த இடத்துலையும் அவருடைய நீங்கள் மேலே எல்லாருமே பேசின மாதிரி அந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற இதுக்கு வரவே மாட்டார். எல்லா இடத்துலையும் தனக்கு தோன்றின கருத்துக்களை துணிச்சலாக சொல்லக்கூடியவர். அதே மாதிரி ஐயாவோட பேச்சில் இன்னொரு நினைவு, சினிமா திரைப்படம்லாம் எடுத்து தமிழுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாரு. ஒரு இது சொல்லுவாங்க, பாண்டியன் பரிசை படமாக எடுத்து அதில் வந்த காசை சென்னையில் ஒரு பெரிய நூலகம் கட்டணும்னு நினச்சதாகவும், ஆனால் அந்த பாண்டியன் பரிசுங்கிற திரைப்படம் சரியாக ஓடாமல் ஒரு பெரிய தோல்வியை அவருக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க. அவரும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாரதியார் மாதிரி பல ஏமாற்றங்கள், பல சிக்கல்கள் இப்படியெல்லாம் சந்தித்தவர் தான். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இந்த விஷயங்களில். வாழ்நாள் முழுசுமே ரெண்டு பேருமே இயற்கையை நல்லாவே பாடியிருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். நல்ல விஷயம். ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள்லேயே எதுலேயுமே இவரது பிறந்தநாள் பற்றின செய்திகள் கூட நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் மணி 7:30 ஆகுது. இனி எங்கேயாவது ஊடகங்களில் தகவல் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே பாரதிதாசன் பிறந்தநாளை ஒரு பெரிய அமர்வே கொண்டாடின ஒரு உணர்வு இங்கே வந்துருச்சு. ஒரு அரங்கத்தில் போய் பாரதிதாசன் பிறந்தநாளை கொண்டாடின ஒரு உணர்வை இந்த சரித்திரம் கற்போம் குழு தந்திருக்கு. அருமை. உங்கள் எல்லாருக்குமே பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க முனைவர் அழகேசன். நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றி. சரவணன் கண்ணா, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நல்ல நாள் பாரதிதாசன் அவருடைய பிறந்தநாள். வேல்ராஜ்க்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருண் கனகராஜ்க்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு பாரதிதாசனோட இது எப்படி தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக 8வது படிக்கும்போது 8th தமிழ் புக்கில் அட்டைப்படத்தில் வருவார் ஃபஸ்ட்டு. அப்போது இப்போ என் ஃப்ரெண்டு கேட்பான் பக்கத்தில், இவர் யாரா ஹிட்லரா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவரோட மீசை அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ அந்த புக்கை வச்சே 4 அடி அடிச்சிருக்கேன் அவனை. அதெல்லாம் ஞாபகம் வருது. படிக்கும்போது பாரதிதாசன் வந்து ஒரு நம்மளுடைய மார்க்குக்காக கவிதையாகவும் கட்டுரையாகவும் வந்தவர். இந்த கொஞ்சம் அது நம்ம பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த அழகன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து இவரோட கவிதையை வந்து மேற்கோள் காட்டி மம்முட்டி பேசுவார். அப்போது குடும்ப விளக்குங்கிற ஒரு விஷயம் அந்த அந்த கதையில் வந்த விஷயம். அப்போ தான் பாரதிதாசன் வந்து ஜங்குன்னு நம்ம மனசுக்குள்ளே குதிக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆளா அவர், எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு நிறைய அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயங்களில் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் வந்தது. அப்புறம் அவரோட படைப்புகளை பற்றி பார்ப்போம். நிறைய கவிஞர்கள் வந்துட்டு போனாலும் பாரதியார் எப்படி வந்து ஒரு நவீன இலக்கியத்துக்கு வந்து ஒரு மைல்கல்லா பாரதியாருக்கு முன் பாரதியாருக்கு பின் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியுமோ, அது மாதிரி பெண்ணுரிமையை பற்றி பேசணும் அப்படின்னா பாரதிதாசனை பற்றி தான் நம்ம வந்து முதல்ல பேசி ஆகணும். ஏன்னா அவர் தான் ஆரம்பத்தில் அந்த விஷயங்களை எடுத்து கவிதை வழியாகவும் கட்டுரை வழியாகவும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனவர், சொன்னவர். அது எனக்கு இங்கே இன்னைக்கு 2 பேர் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எப்போதுமே எங்கள் தமிழையா வந்து அழகாக சொல்லுவார். ஏன்னா அவர் பேசும்போது கேட்கணுன்னா எப்படின்னா, கிராமங்களில் ஒரு குட்டி சவத்து மேலே உட்காந்துட்டு ஒரு 4-5 பேர் பேசும்போது அவர் இப்படி வந்தார். வந்தோடனே அடுத்து அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கும் எதிர்ப்பு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 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 மனசுக்குள்ள பதிய வைக்கிறதுக்காக ஒரு சாதாரண நடையில் சொல்கிற அழகு வந்து எங்கள் காசி ஆறுமுகம் ஐயாட்ட இருக்கும். நான் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. இந்திய கௌரி அம்மா மேடமும் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு போனால் கரெக்டாக பாயிண்ட் போட்டு எல்லாத்தையும் எழுதிடலாம். அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு.
எனக்கு அந்த அந்த படத்துல வர்ற அந்த கவிதைய சொல்லணும்னு தோணுச்சு. அதுல வந்து அவரு சொல்லுவாரு, "உவப்பின் நடுவிலே ஒரு கசப்பான செய்தியுண்டு கேட்பீர்." இது வந்து குடும்ப விளக்குல வர்ற ஒரு ஒரு சின்ன அ நிகழ்வு. அத வந்து அவரு சொல்றாரு. அந்த நாயகன் சொல்றாரு, "மிதிபாகற்காய் கசக்கும், எனினும் அதன் மேற்கசப்பின் உள்ளேயும் சுவை இருக்கும். அதுபோல தானேடி, அதனால் என்ன? அறிவிப்பாய் இளமானே" என்றான் நண்பன். அதிகாலை தொடங்கி நாம் இரவு மட்டும் அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்ப்பதல்லால் இதுவரைக்கும் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்பதைத்தான் நாம் நினைத்துப் பார்ப்பதும் இல்லை. இன்றைக்கு கறி என்ன, செலவு யாது, ஏகாளி வந்தானா, வேலைக்காரி சென்றாளா, கொழுக்கட்டை செய்யலாமா, செந்தாழை வாங்குவோமா, கடைச்சரக்கை 1க்கு 3ஆக விற்பதெந்தாள், உன்மீதில் எனக்காசை பொய்யா, மாடு குன்று நிகர் குடம் நிறைய கறப்பதுண்டா, கொடுக்கல் என்ன, வாங்கல் என்ன, இவைதான் கண்டோம். தமிழரென்று சொல்லிக் கொள்கின்றோம் நாமும், தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம். எமதென்று சொல்கின்றோம் நாடொருந்தான். எப்போது தமிழினுக்கு கையாலான நமதுழைப்பை ஒரு காசில் செலவு செய்தோம்? நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தன்னில் அமைவாக குந்தி நினைத்தோமா? இல்லை. அனைவரும் இவ்விருந்தால் எது நடக்கும் அப்படின்னு அந்த கவிதை அடுத்தடுத்த தலைப்புகள்ல பயணப்பட்டுட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து அதாவது உவப்பினுடைய உள்ள ஒரு கசப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கவிதைக்குள்ள அழகா வந்து நயம்பட சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னா, குடும்ப விஷயங்கள்ல மனைவி சொல்லி தானே நம்ம நிறைய விஷயங்கள கேட்போம். அப்போ அந்த இடத்து வழியா சொன்னா, ஒரு வேளை புரியறதுக்கு எ வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா, அது வரலாற்றில இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவரோட இந்த அந்த க கவிதை வந்து ரொம்ப அழகான ஒரு கவிதையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து அவங்க அத ரீடெவலப் பண்ணி, எனது வீடு, எனது வாழ்க்கை என்று வாழ்வது வாழ்க்கையா? இருக்கும் 4 சுவருக்குள்ளே வாழ நினைப்பது கைதியாங்கிற மாரி அத டெவலப் பண்ணிட்டு, அந்த இன்றைய கவிதைக்கு தகுந்த நவீன சினிமாவுக்கு தகுந்த மாதிரி மாத்திருப்பாங்க. இதோட விதை வந்து அங்கேருந்து வந்ததுங்கிற ஒரு விஷயம் வந்து புடிச்சுக்கணும். நெறைய விஷயங்கள்ல எங்கேருந்து எது வந்ததுங்கிறத நம்ம புடிச்சுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா, ஒரு விழிப்புணர்வா இருக்கோம்னா, வாழ்க்கை ரொம்ப அருமையாவும், நெறைய விஷயங்கள நம்ம வந்து இந்த ஜென்மத்திலேயே பல ஜென்மங்களுடைய அ உணர்வுகள வந்து ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அந்த தமிழ் இலக்கியங்கள் நமக்கு நெறைய தரும். அதுல இவரோட பங்கு பெரிய பங்கு. அதுல சரித்திரம் படைப்போமோட பங்கு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா, இது எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்றதுக்கு ஒரு தளம் வேணும், மக்கள் வேணும். நமக்கும் நம்மை நாமே மீள் பரிசோதனை பண்ணிக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கணும். அந்த வாய்ப்ப குடுக்குற டெய்லி சரித்திரம் படைப்போம்க்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. அந்த படத்துல வந்த பாடல் அத பத்தியும், அந்த விதை எங்க இருந்தது, அந்த பாடல் எல்லாமே படிச்சீங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய கருத்துக்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். காசி ஆறுமுகம் அவர்கள் வந்து பாவேந்தர் பாரதிதாசனை பத்தி சொன்னது ஒவ்வொன்றும் நம்ம சரவணன் குறிப்பிட்ட மாதிரிதான். அப்படியே ஒரு பக்கத்துல உட்கார்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு குழந்தைக்கு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாகும். சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எதை வந்து நம்மளுக்கு சொல்லணுமோ அதை வந்து ரொம்ப ஆழமாகவும் சொன்னாங்க. குறிப்பா அவங்களுடைய கவிதை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அது ஒரு தடவை காதுல மட்டும் கேட்காம தயவு செய்து நம்மளுடைய இதுலயும் வாட்ஸ்அப்லயும் பகிர்ந்தாங்கன்னா மறுபடியும் படிச்சு பார்க்கையில இன்னும் அழகாகும். மற்றவங்களுக்கும் இப்ப கேட்காதவங்களுக்கு கூட எழுத்துக்களா வந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம சேட்ல போட்டாலும் சரி. ஏன் பாரதிதாசனையும் பாரதியாரையும் வந்து நம்ம பெருமையா கொண்டாடுனா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி இலக்கியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் படிச்சவங்க, படித்தவர்களுக்கு மட்டுமே
பாமர மக்களுக்கு இல்லாத இருந்த இலக்கியத்தை எல்லாருக்கும் பொது உடைமையாக்கியவர்கள் இவர்கள் 2 பேரும். அதனாலதான் புரட்சி கவிஞர்கள் அப்படின்னு 2 பேருமே அந்த இதுலதான் வருவாங்க. அதே போல புரட்சின்னு வரையில நம்ம நான் நினைக்கிற மாதிரியே தான் நீங்க நினைக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. அவங்களுக்கும் தனித்தனியா என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த தனித்துவத்திலையும் 2 பேரும் சிறப்பா இருப்பாங்க. நம்ம ஒரு பள்ளியிலிருந்து கடந்து வரையிலேயே பாரதியார் பாடல்களையும் பாரதிதாசன் பாடல்களையும் குழந்தை முதற்கொண்டு நம்ம பயிற்றுவிக்கிறது என்னன்னா அந்த பொது உடைமையும் சரி, பெண்களாக இருந்தும் நம்மளுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய அருமை நமக்கே தெரியாத விஷயங்களை உணர்த்தின பங்கு நம்மளுடைய பாரதியாருக்கும் சரி, பாரதிதாசனுக்கும் ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப இலக்கிய தமிழ்ல சொல்லாம நம்ம பொது நடைமுறையில பேசுற தமிழ்ல சொன்னதுதான் எல்லாருக்கும் போய் சென்றது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் விந்தியா மேம் ரொம்ப அழகா குறிப்பெடுத்து ஒவ்வொரு அவங்க எழுதின அனைத்து நாடகங்களும் சரி, அதை எல்லாத்தையும் குறிப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. அருண் கனகராஜ் அவர்களுக்கும் வேல் தம்பி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ரேவதி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய வேல் அருண் கனகராஜ் அவர்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய நினைவுகளை காசியார் விஜயகுமாரி அருமையா சொல்றேன். காசியார் முகம் அவரு அந்த பாலை நல்லா அந்த பாவிலேயே அவருடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுல முதல் வரியில அந்த முறுக்கு மீசைன்னு சொன்னாரு. அந்த முறுக்கு மீசை தான் இப்ப அவரு சரவணன் கண்ணா அவர் குறிப்பிட்டது போல ஹிட்லர் மாதிரி தான் மீசை ஒரு மாதிரி இருக்குமே, முறுக்கு மீசைன்னு வேற சொல்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய தகவல்கள், அவருடைய கவிதைகள், உரைநடை கட்டுரைகள் எல்லாமே அருமையான சிறு வயதுல படிச்சது. அந்த பாரதியாருக்கு சின்ன பிள்ளைல இருந்தே கன்ஃபியூஷனா இருக்கும். பாரதியார் யாரு, பாரதிதாசன் யாரு. அப்ப அந்த உருவா கட்டினா பாரதி, கண்ணாடி போட்டு அந்த மீசை வச்சிருந்த பாரதிதாசன் இதெல்லாம் அந்த சிறு வயதுல சிறு பள்ளி வெளியேறு இதுல எனக்கு தெரிஞ்சது. நிறைய புக்கு, நிறைய கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காங்க. இந்திய கௌரி அம்மா சொல்லும் போது கூட அவருடைய பாடல்கள்ல ஆணும் உயர்வில்லை, பெண்ணும் உயர்வு, அந்த உயர்வுங்கிறதே கிடையாது, அது ஒரு மனிதம், ஒரு உயிர், அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 பேர்த்தையும் மறக்கக்கூடாதுங்கிற இடத்துல பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் 3வதா பாரதிதாசனையும் இந்த பெண்களுக்கு போராடிய தலைவர்கள்ல 3 பேர்த்தையும் பெண்கள் யாரும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க. நிறைய கருத்துக்கள், நிறைய அவர்களுடைய வாழ்வியல் பக்கங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கிற தினமா இன்று ஒரு ஈட்டியது. ஸோ இருவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த தளத்திற்கும் தளத்தில் பயிலும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சார், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு காசியார் முகம் ஐயா மற்றும் இந்திய கௌரவமா பேச்சு ரொம்ப பாரதியார் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவங்களுக்கு இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் வேல்ராஜ் மற்றும் அருண் சகோதரர் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை கொடுத்த தளத்திற்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். விந்திய கௌரி அம்மா, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் இருந்தால் நீங்களும் பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்ட ஆமா நீங்க பேசுங்கம்மா விந்திய கௌரி. பாவேந்தரோட கருத்துக்களை அனைவரோடு பகிர்ந்துகிட்டது ரொம்ப மகிழ்வா இருந்தது.
அவருடைய பாடல்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட நல்ல கருத்துக்களை பெண்களாகிய நாம் நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். பெண்கள் அறிவுடையவங்களாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், துணிவு நம்மக்கிட்ட இருக்கணும், நல்ல எண்ணத்தோட நல்ல சொல்லி குடும்ப வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும், நல்ல செயல்களை நம்ம செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு முன்னோடியாக இருக்கணும். குடும்ப அமைப்பு ரொம்ப முக்கியம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம விட்டுறணும். அவர் போல ஒரு புரட்சிகரமான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும். தமிழுக்கும் நாம் பாவேந்தர் போல தொண்டு செய்யணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. நீங்க முன்னாடி ஒரு முறை சொல்லியிருந்தீங்க குடும்ப விளக்கு பத்தி, இரண்டு வீடு பத்தியும் இன்னும் நிறைய பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய கருத்துக்கள் எதிர்பார்க்கிறோம் அம்மா. ரொம்ப விரிவான கருத்துக்களும் நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இன்னைக்கு இந்த என்னுடைய உரையை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருக்கலாம்னா இப்போ தோணுது. ஏன்னா விந்தியகுரி அம்மா அவர்களுடைய அந்த உரை இன்னும் கொஞ்சம் நீண்ட நேரம் கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பல தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் ஓரளவு தான் பாரதிதாசனை பற்றிய செவி வழியாக கேட்ட ஒரு தகவலும் ஒரு சில புத்தகத்தில் படித்த தகவல் தான் எனக்கு தெரியும். நான் அம்மா அவர்கள் பாரதிதாசனை பற்றிய பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்கள். பாரதிதாசனை பற்றி சொல்லும்போது அது இன்னும் நமக்கு அதிக தகவல்கள் கிடைச்சிருக்கும். நான் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருக்கணும். அம்மா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதைத் தொடர்ந்து நமது தளத்திலும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அவரை பற்றிய ஒரு சில குறிப்புகளும் கொடுத்தாங்க. எல்லோருமே பாரதிதாசனை பற்றி புது புது தகவல்கள் கொடுத்தாங்க. உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அவரை அந்த அளவுக்கு உற்று நோக்கிறோம் அப்படிங்கிறது, இன்றைய காலகட்டத்திலையும் உற்று நோக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறுதலான விஷயமும் கூட. அதைத் தொடர்ந்து நமது வேல்ராஜ் அவர்கள், முதலில் அவருக்கு பெருமங்கல நாள் வாழ்த்துக்கள். அவர் சிறப்பாக சொன்னார். ஏன்னா ஒரு நான் சொல்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றியும் அவர் சொல்லியிருந்தாரு. நம்ம கூட இருந்து ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், எளிமையாக அவர் சொல்லுவார் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு சில நமக்கான ஒரு பாராட்டுகள் தான் என்னை மேலும் மேலும் உந்தி தள்ளுது. அவர்களுக்கு எனது நன்றிகள். அதே மாதிரி விஜயகுமாரி அம்மா அவர்களுடைய வாழ்த்து ஒவ்வொரு நாளும் அது கேட்கும் போதே, முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போதே இந்த வையகம் எல்லாமே அவர் வாழ்த்தி ஆரம்பிப்பாங்க. அது ஒரு இனிமையான ஒரு எல்லோருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது கொடுக்குது. அம்மா அவர்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி. அதே போல அழகேசன் ஐயா அவர்களும் ஒரு அரிய தகவலை சொன்னாங்க. குமரகுருபரை பற்றியும் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ தமிழுக்கு யாரெல்லாம் அது எந்த இலக்கியமாக இருந்தாலும், பக்தி இலக்கியமாக இருந்தாலும், அது ஒரு புரட்சி இலக்கியம், எந்த மாதிரியான இலக்கியமாக இருந்தால் கூட அதனுள்ள சிறப்புகளை எடுத்து அவர் உள்வாங்கி கொண்டார் பாவேந்தர் அவர்கள். அதனாலதான் அவர் சிறப்பாக பல தகவலோட கவிதை எழுத முடிஞ்சது. ஏன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு நூலா சொல்ல முடியாது. எல்லாத்திலுமே ஒரு கருத்து செறிவு அதிகமா இருக்கும். அதை பத்தி அழகேசன் ஐயா அவர்கள் சிறப்பா சொன்னாரு. அப்புறம் சரவணன் கண்ணையா அவர்கள் எப்போதும் சொல்ற மாதிரி தான் அவருடைய அந்த வாசிப்பும், அந்த ஒரு கவிதையும் வாசிச்சாரு. அது அவ்வளோ இனிமையா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய குரலுக்கு ஒரு காந்த சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவருடைய குரலுக்கு ஒரு காந்த சக்தி உண்டு. எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அந்த குரல். அதில் அந்த கவிதையை கேட்டிருந்தோம். மிக அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படத்தை பத்தியும் சொல்லியிருந்தாரு. அந்த படம் ஏன்னா எல்லோருக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் எது மூலமா நம்மளுக்கு அறிவு வரும்னா, இந்த மாதிரி கேளிக்கைகள் மூலம் தான். இந்த படம், சினிமா அது மூலமா தான் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம பாடங்கள் மூலமாகவும். அதான் அவர் சொல்லியிருந்தாரு, அந்த போட்டோவில் பார்க்குற யார் இது ஹிட்லரா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்ட்டு. அதை வச்சு 4 அடி அடிச்சேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு சிறு வயதிலே பாரதிதாசன் மீது பற்று இருந்திருக்கு. ஐயா அவர்களுக்கும் நன்றி. சகோதரி ரேவதி அவர்களும் சொல்லியிருந்தாங்க கவிதைகள் இந்த தளத்தில் பகிரும்படி. நிச்சயமா நான் ரீட்டா அவர்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அது மூலமா நம்ம அதை பகிர்றேன். அவர்களும் ஒரு வாழ்த்து செய்தி சொன்னாங்க. மிக்க நன்றி. அதே போல அருள் சேவியர் அவர்கள் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அவருடைய குரல் கேட்டு. இன்னைக்கு அவர் கேட்கும்போது, ஏன்னா அவர் எப்பவுமே
எல்லா தளத்திலையுமே வந்து அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை சொல்லக்கூடிய ஆள் அவர். ஏன்னா நம்மளை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஆளும் அவர் தான். அவர் சொன்னார், நீ அந்த முறுக்கு மீசை முண்டாசு அப்படிங்கிறது என்னன்னா அது பாரதியாரை குறிக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு பாரதிதாசன், அவர் கண்டெடுத்த பாரதிதாசன் அப்படிங்கிறதான் கட்டை மீசை கண்ணாடி அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான வந்து விளக்கமும் அதுதான். அது இப்போ சரியாக கேட்கல, ஏன்னா அவர் வந்து ட்ராவலில் இருந்ததுனால எனக்கு சரியாக கேட்கல. வேற என்ன சொல்லியிருந்தாருன்னு தெரியல. அவர்களுக்கும் நன்றி. மேலும் வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க கவிஞர் காசி ஆறுமுகம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய நம்ம பிறந்த நாளை இங்க கொண்டாடி இருக்கோம்னா அது நிச்சயம் உங்களுடைய அவரை சார்ந்த வாழ்க்கை குறிப்புகளாகட்டும், அவர் எழுதிய நூல்கள், இப்படி பல கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டதுனாலையும் விந்தியா கௌரி அம்மாவுடைய கருத்துக்களாலும் இன்றைய நிகழ்வு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைந்தது. மிக்க நன்றி கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் விந்தியா கௌரி அம்மாவுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சித்ரா பாபு, சரவணன் அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நிதி திட்டமிடல் என்ற தலைப்பில் SR ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுடைய சிறப்பு நிகழ்வு உரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.